நான் வரலாறுக்கே போகணும்னு விரும்பல சார். அது என்னமோ வரலாறுல நடந்துட்டு போகுது. இப்ப மக்கள் நல்லா அமைதியா இருக்கும்போது திடீரென்று நீங்க வந்து ஆடு கோழி எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்வதற்கான காரணம் என்ன? ஆடு கோழி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன கேக்குறேன். மேல தர்கா இருக்கு சார். தர்கால உட்காந்து தயிர் சாதமா சாப்பிட முடியும்னு கேக்குறாங்க. சார் அவங்களுடைய வழிபாட்டு உரிமையில நீங்க எப்படி தலையிட முடியும்? தனியா தர்கா வச்சுங்க சார். இப்ப கோரிப்பாளையம் தர்கால நீங்க ஏதாவது ஆடு கோழி படி நாங்க தடுத்தோமா? தடுக்க முடியாது. சோளம் வந்து நீங்க நான் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், அண்ணன் தம்பியா அனிமல் சாக்ரிஃபைஸ் அங்க பண்ணாத. எப்படிங்களுக்குன்னு சொல்லி ஹலால் ஓதி அறுக்கிறதெல்லாம் நான் எப்படி ஒண்ணு மதிச்சு நான் சாப்பிடறனோ, நான் வேண்டான்னு சொல்றேன், நீயும் செய்யாதறான்னு சொல்றேன். கடன் செலுத்துறது, ஆடு கோழி வெட்டினது, சாப்பிட்டது, பரிமாறினது எல்லாம் இந்துக்களும் பண்ணிருக்காங்க. முட்டாள்களுக்கு சேர்த்தா சார் சொல்றேன். சிக்கன் மலையா ரெவென்யூ பிரியாணிக்கு வர மாட்டீங்களே, ரெவென்யூ ஸ்கிப் ஆகி போறீங்களே. அதுக்குள்ளே போய் நிக்காதீங்க. இல்ல சார், வாசகத்தை நிக்காதீங்க. இல்ல சார், நீங்க அத வச்சு தான் அவ்வளவு பெரிய மக்கள்கிட்ட வந்து தப்பான விஷயத்தை சொல்றீங்க. அவர் வந்து படிக்கட்டுல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டாரு, அசைவம் சாப்பிட்டாரு. படிக்கட்டுல சாப்பிடல, அவரு அசைவம் சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரா? அசைவம் சாப்பிட்டாரா? பக்கத்துல தாஜ் சாப்பிட்டாரா? ஏதாவது ரியாக்ஷன் இல்லாம நாங்க டெட்டா போனோமா சார்? நாங்க இந்துக்கள். நீங்க என்ன வேணாலும் ஏறி மிதிச்சிட்டு போவீங்க. நாங்க எல்லாத்தையும் பேசி கடைசியில இந்துக்கள்னு சேர்க்காதீங்க. அது பாஜக. வீடு வாடகைக்கு விட்டாலே இங்க அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க, சைவம் சாப்பிட்டா தாங்க வீடு வாடகைக்கு விடுறவங்க. நீங்க வாடகைக்கு உள்ள சொல்லுங்க, இருக்கானா இல்லையா? இருப்பாங்க. நான் தான் டெனன்ட். ஒரு அபார்ட்மெண்ட் ரெண்டு வீடு இருக்கு. தர்காவை நாங்க அனுமதிச்சிருக்கோம், நீங்க அனுமதிக்கல. இந்த வார்த்தை தான் தப்புங்கறேன். HRNC ல தர்காவை அனுமதிக்க நீங்க நான் எங்கேயுமே சார் ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம் அப்படிங்கறத சில நேரங்கள்ல பாஜகவினர் கிரெடிட்டா பாத்தீங்களா? இந்து எப்படி கிரெடிட் எடுக்கலைங்க, எல்லா பத்திரிகையிலும் கிரெடிட்டா போட்டுருக்கான். பிஜேபி தினமலர் இல்லையா? முருகனுக்காக கூடுறோம், திருப்பரங்குன்றத்துக்காக கூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2026ல உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி இல்ல, கருணாநிதி ஆட்சி இல்ல, ஸ்டாலின் ஆட்சி இல்ல, முருகன் ஆட்சி மலரும் அப்படிங்கிறீங்க. நீங்க முருக மாநாடு நடத்துனீங்க, இது சிக்கந்தர மலைங்கிறீங்க. கேவலமா இல்ல? எங்க முப்பாட்டை முருகங்கிறான் ஒருத்தன் கட்சிக்காரன். ஒரு கட்சியே சொல்லுது எங்க முப்பாட்டை முருகன். இப்ப இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஒரு முப்பாட்டை முப்பேரம் ஒரு வேலையும் காணும். இத சிக்கந்தர் மலை சொன்னாவே இந்துக்கள் சார். இத சிக்கந்தர் மலை சொன்னா நான் ஹர்ட் ஆகிறேன் சார். I am deeply hurt. இது சிக்கந்தர் மலை சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை புண்படுத்துது, காயப்படுத்துது. ஜெயில வச்சுட்டா நாங்க பயந்துரும். எத்தனை நாளைக்கு வைப்ப ஜெயில வச்சு பாரு, கேஸ் போட்டு பாரு. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர். சார் வணக்கம் சார். வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கீங்க சார்? திருப்பரங்குன்றம் வந்ததுனால மொட்டையா? மொட்டை கொஞ்ச நாளாவே. ஆமா சார், ஆமா சார். நம்ம திருப்பரங்குன்றத்தில் உட்காந்து பேசுறோம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நேரில் வந்து பார்த்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு களத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். அதனால தான் நேராக நானே இங்கே வரேன் சார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். மக்கள்லாம் ரொம்ப அமைதியாக சகோதரத்துவத்தோடு இருக்கிற ஒரு இடத்த வந்து பாஜக அரசியலாக்க முயற்சி பண்ணுதா? சகோதரத்துவத்தோடு இருக்கும்போது பிரச்சனையே வரக்கூடாதுல்ல. எந்த இஷ்யூ அண்ணன் சொல்றது தம்பி கேட்டுக்க வேண்டியதான், தம்பி சொல்றது அண்ணன் கேட்டுக்க வேண்டியது. நான் தான் அண்ணன், சகோதரத்துவம். நான் தான் அப்படி கேட்க மாட்டேன்னு சொல்றதுனால தானே பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து அப்ப மாமா மச்சானா இருக்கிறாங்கன்னு அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு. மாமா மச்சானா இருக்கிறாங்கன்னு சந்தோஷம் தான், நானும் வரவேற்கிறேன். மாறி மாறி வேணா பொண்ணு கேட்டு பொண்ணு கொடுத்துக்க சொல்லுங்க. மாமா மச்சானா தான் இருக்காங்க, யார் யார் வீட்டுனாலும் பொண்ணு கேட்கலாம், யார் யாருக்கு பொண்ணு கொடுக்கலான்னு வேணா ஒரு சட்டம் வேணா போட சொல்லுங்க தமிழ்நாட்டில். அதுவும் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் சும்மா போலித்தனமான வாதம். ஒரு பிரச்சனை உள்ளூர்ல பிரச்சனையானா தான் அதை தமிழ்நாடு பூரா பேசணும்னு சொன்னா, அப்போ வேங்கவேல் பிரச்சனையை பற்றி திருமாவளவன் பேசக்கூடாதுல்ல? அவர் பிரச்சனை இல்லை, அது புதுக்கோட்டையில் மாவட்டத்துக்குள்ள, அது ஒரு கிராமத்தில் உள்ள பிரச்சனை தானே. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவிக்கு வந்த பிரச்சனையை அது கிண்டிக்குள்ளே மட்டும் தானே பேசணும். நீங்கள் எதுக்கு அதை வந்து டி நகரில் உட்காந்துட்டு பேசுகிறீங்க? கிண்டி பிரச்சனை அது, அந்த மாணவிக்கு அந்த பிரச்சனை கிண்டி பிரச்சனை. அப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையை திருப்பரங்குன்றம் தான் பார்த்துக்கணும், பழனியில் பிரச்சனை பழனி தான் பார்த்துக்கணும், அயோத்தி பிரச்சனை அயோத்தியில் மாத்திரமா பேசுனாங்க. தமிழ்நாடு இந்தியா முழுக்க ரத யாத்திரை நடக்கலையா? இந்தியா முழுக்க சிலானியாஸ் நடக்கலையா? உலகமே அது உற்று கவனிச்ச உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிகழ்வு இல்லையா அயோத்தியா? அந்த இஷ்யூ 80s இருந்து சொல்கிறேன். அந்த ஃபைசலாபாத் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரைக்கும் சொல்கிறேன். அப்படி தானே இருந்தது. உள்ளூர்னு சொல்லி பேசி ஒரு புதிய ஒரு வாதத்தை உருவாக்கிட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் எந்த உள்ளூர் பிரச்சனை பேச மாட்டீங்க? நான் ஒவ்வொரு விஷயமா பிஜேபி ஒரு விஷயத்த பேசினா உள்ளூர் பிரச்சனை வெளியூர்கார வந்து பேசுறான்.
நீங்களாம் அப்போ உள்ளூர் பிரச்சனை மாத்திரம் தான் பேசுறீங்களா? நீங்க மற்ற ஊர் பிரச்சனை நீங்க இன்னொருத்தர் பேசுறது இல்லையா? நீங்க ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு தூத்துக்குடிக்காரன் மட்டும்தான் பேசினானா? ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூட செத்து போனதெல்லாம் தூத்துக்குடிக்காரன் மட்டும்தானா? தமிழ்நாட்டில் எங்க மதுரையில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அன்னைக்கு நைட்டு, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கலந்துக்கிட்டான்னு சொல்லி. இவன் அங்கே போனால் நீங்கள் கேட்கல அன்னைக்கு ஸ்டெர்லைட்டுக்கு? நான் இதோட ஒவ்வொரு பிரச்சனையாக பேசணும்னு நினைக்கிறேன். சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அதில் கொஞ்ச நாளைக்கு முன்பாக ராமகோபாலன் வகையராக்கள் செய்ய முயற்சி செய்ததை இப்போதைக்கு ஹச்ராஜா வகையராக்கள், அண்ணாமலை வகையராக்கள் செய்கிறாங்க. ராமஸ்ரீனிவாசன் வகையராக்கள் மதுரையில் அமைதியாக மக்கள் இருக்கிற இடத்த அரசியலாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா தொடர்ந்து இந்த திருப்பரங்குன்றம் மேலே இருக்க தர்காவுக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் போயிட்டு இருக்காங்க, மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு இந்து சகோதரர் போயிட்டு இருக்காங்க, 2 இடத்துக்கும் போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி அமைதியான சூழல் நிலவரதுல எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது? இதுக்கு ஆரம்ப புள்ளி எது? முதல்ல என்னைக்குமே இந்த எல்லை தாண்டி போகிறதுல சு வெங்கடேசன் ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. நீங்கள் சொன்ன வாதத்துக்கே வர்றேன். நீங்கள் வச்ச வாதம், முதல் கேள்வியில் வச்ச வாதத்துக்கே நான் வர்றேன். சு வெங்கடேசனுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் மதுரை எம்பி. திருப்பரங்குன்றத்துக்கு எம்பி மாணிக்கம் தாக்கூர் தான், காங்கிரஸ் எம்பி. வழக்கம் போல் அவர் தொகுதி பக்கம் இந்த பிரச்சனையில் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, காணவில்லைன்னு வேணால் விளம்பரம் கொடுக்கலாம். என்ன பிரச்சனை? அப்போ மாணிக் தாக்கூர் பேச வேண்டிய விஷயத்த சு வெங்கடேசன் ஏன் பேசுறாரு? நான் உங்கள் கேள்விக்கு வரேன். நான் இப்போ எல்லாம் சு வெங்கடேசன் காவல் கோட்டம்னு ஒரு புத்தகம் எழுதி சாகித்ய அகாடமி வாங்கினார்ல, அதில் இந்த திருப்பரங்குன்ற மலையை பற்றி எழுதியிருக்காரா இல்லையா? இந்த சிக்கந்தரை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரா இல்லையா? குமார கம்பனனை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரா இல்லையா? சிக்கந்தர் ஆட்சி எவ்வளோ கொடுங்கோல ஆட்சியாக இருக்குது சு வெங்கடேசன் காவல் கோட்டத்தில் இருக்கார். குமார கம்பனன்ட்ட கோளை மாதிரி ஓடி தோத்து போய் குமார கம்பனால் கொல்லப்பட்டவர் சிக்கந்தர்னு வெங்கடேசன் எழுதியிருக்கிறார். எவ்வளவு கொடூரமான சூழலில் மதம் மாற்றம் நடந்துச்சுன்னு வெங்கடேசன் எழுதியிருக்காரு. நான் சொல்கிறது ஏதோ ராமகோபாலன் வகையரா எழுதுனதில்லை, ராமஸ்ரீனிவாசன் வகையரா எழுதுனதில்லை, சு வெங்கடேசன் எழுதுனது நான் சொல்கிறேன் காவல் கோட்டத்தில். அதுக்கு தான் அவர் சாகித்ய அகாடமியாக இருக்காரு. அப்போ விருது வாங்கணும்னா உண்மையை எழுதுவீங்க, நீங்க எம்பியா தொடரணும்னா வாக்கு வங்கி சார். நான் வரலாறுக்கே போகணும்னு விரும்பல சார். அது என்னமோ வரலாறுல நடந்துட்டு போகுது. இப்ப மக்கள் நல்லா அமைதியா இருக்கும் போது திடீரென்று நீங்க வந்து ஆடு கோழி எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்வதற்கான காரணம் என்ன? அதுதானே வழிமுறையா போது ஆடு கோழி எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். மேல தர்கா இருக்கு சார், தர்கால உட்காந்து தயிர் சாதமா சாப்பிட முடியும்னு கேக்குறாங்க. தர்கா உட்கார்ந்து இருக்கிறது கோவில்ல சார். ஒரு இந்து கோவில்ல, ஒரு இந்து மலையில தர்காவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தாலும் அது இந்து மலை நம்ம சொல்லலாமா? அது ஒரு மலை, திருப்பரங்குன்றம் மலை. அதுல முருகன் கோயில் இருக்கு, தர்காவும் இருக்கு. முருகன் இந்து கடவுளா, முஸ்லீம் கடவுளா, கிறிஸ்தவ கடவுளா? திருப்பரங்குன்றம் முருகன் இந்து கடவுளா இருக்கலாம். அந்த மலை நான் கேக்குறேன், அந்த மலை தினசரி ஆயிரக்கணக்கான பேர் கிரிவலம் வர்றாங்கல்ல. ஆமா, பௌர்ணமி அன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றத்துல லட்சக்கணக்கான பேர் கிரிவலம்னா மலையை சுத்தி வர்றதா கிரிவலம் வர்றாங்கல்ல. அது என்ன நினைச்சு வர்றாங்க? அது முருகனுடைய புனிதமான மலை. வரவங்களுக்கு விரதம் கீழே போர்டு போட்டிருக்குல்ல, மேல தர்கா இருக்குன்னு போர்டு போட்டிருக்குல்ல, அதை ஏத்துக்கிறது நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அந்த மலைங்கிறதே 2, ஒரு கோயிலும் இருக்கு, ஒரு தர்காவும் இருக்கு, அந்த பக்கம் சமண படைகளும் இருக்கு. அது ஒரு வரலாற்று பொக்கிஷம் மாதிரி அந்த கோயில் இருக்கு. நீங்க வந்து அது இந்து மலை, அது வந்து முருகனுக்கு தான் ஃபுல்லா சொந்தம் அப்படின்னு பேசுறது சரியா? நான் சொல்லலைங்க, நீதிமன்றம் சொல்லுதுங்க. எந்த 1923 ஜட்ஜ்மெண்ட்ல அந்த கேஸ் நீங்கள் நானும் போட்ட கேஸ் இல்ல, HRNC போட்ட கேஸ். நானும் அந்த கேஸ் டீடைல், ஜட்ஜ்மென்ட் டீடைல் வரைக்கும் படிச்சிட்டேன். 160 பக்கம் உள்ள ஜட்ஜ்மென்ட் டீடைல்ஸ் நான் தரேன், காப்பி தரேன். அது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மலை என்பது முழுக்க முழுக்க முருகன் கோவிலுக்கும் முருகனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஹிந்து தான். 33 சென்ட் இடம் தர்காவில் ஒதுக்கப்பட்டிருக்கு. தர்காவுக்கு 33 சென்ட் இடம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒதுக்குனது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு விழாவும் எப்படி கொண்டாடணும் அவங்க அப்படின்றதுக்கும் வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த சந்தனக்கூடு விழா, அந்த கந்தூரி விழாலாம் கொண்டாடுறாங்க இல்லையா, அதையும் நெறிப்படுத்தி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது HRNC தொடுத்த வழக்கு. என்ன அதற்கப்புறம் இடையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள ஒரு சுனை இருக்கு, அந்த சுனையில உரிமை கொண்டாடி அவங்க ஒரு வழக்கு போடுறாங்க தர்கா நிர்வாகம். அதையும் நீதிமன்றம் மறுக்குது. அதற்கப்புறம் சொல்லுங்க. அதற்கப்புறம் 33 சென்ட் இடம் தர்காவுக்கு சொல்லிட்டீங்க, தர்காவுக்கு போறதுக்கு எங்களுக்கு தனியா இடம் வேணும்ல, இங்கேருந்து அதை போய் ரீச் பண்ணணும்ல, அதுக்கு மின் வசதி வேணும்ல, அந்த படிக்கட்டுகளுக்கு, அந்த போகிற பாதைக்கு எல்லாம் கேட்கும்போது அதையெல்லாம் கோவில் நிர்வாகமே உங்களுக்கு செஞ்சு தரும்னு சொல்லியிருக்கு. இப்பயுமே தர்கா தான் அவங்குது. தர்காவுக்கு போகிற பாதை HRNCக்கோ கோயிலுக்கோ சொந்தமானது. அங்கே இருக்கிற கரண்ட்டு HRNC பேரில் அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்த மின்சாரம். அந்த 33 சென்ட் இடம் மாத்திரம் தான் அவங்களுக்கு. அது 33 சென்ட் இடம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி 33 சென்ட் கரெக்டா எக்ஸாக்ட். மற்ற எல்லாமே கோவிலுக்கு என்பது நீதிமன்ற தீர்ப்பு. தர்காக்கும் அந்த மலையில இடம் இருக்கா இல்லையா நீங்களே குறிப்பிட்டீங்க. அந்த ஜட்ஜ்மென்ட் காப்பி எங்க இடம் இருக்கு நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லி. நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன அப்பீல்?
அது அடுத்த நீதிமன்ற தீர்ப்புல தான் அதை மாற்ற முடியும், நான் மாற்ற முடியாது. In the trial court, the temple represented by its manager was the plaintiff. He claimed the whole hill with the exception of certain cultivated and assessed lands and the site of the mosque as temple property. அவங்களே வந்து அந்த மசூதியை தாண்டி இருக்க மற்ற நிலங்களுக்கு தான் கேட்குறாங்க. இப்போ மசூதிங்கிறது வந்து தர்காங்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது தானே இருக்கு. மொத்த மலையுமே நம்ம இந்துக்கள் மலைன்னு சொல்ல முடியுமா? அப்ப தர்காங்க 33 சென்ட்டுங்க அவனுக்கு, அந்த இடம் தாங்க அவங்களுக்கு. ஒரு இந்து மலையில தர்காக்கு இடம் கொடுத்துருக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னும் கூட புரியும்படியா இன்னொரு உதாரணம் சொல்றேன். திருச்செந்தூர் முருகன் கோயில் சைவ கோயிலா வைணவ கோயிலா? நீங்க இந்து முஸ்லீம் பேசினா தான் இப்படிலாம் யோசிக்கிறீங்க. சைவ வைணவன்னு கொஞ்சம் ஒரு டிஸ்கஷனுக்காக புரிதலுக்காக சொல்றேன். திருச்செந்தூர் முருகன் கோயில் சைவ கோவிலா வைணவ கோவிலா சொல்லுங்க. நீங்க இந்து சைவ கோவில், சைவ முறைகளின்படி இருக்கிற கோவில். அதுல 3ஆம் பிரகாரத்துல ரங்கநாதர் படுத்திருக்கிறாரு. அப்ப அது வைணவ கோவில்ங்களா? சொல்ல முடியுமா? எல்லா சிவன் ஆலயங்கள்லையும் அந்த வைகுண்ட வாசல் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அதை வைணவ கோவில்ங்களா? வைணவ மரபுப்படி தான் அந்த கோயிலில் பூஜை பண்ணணும்னு சொல்லுவீங்களா? சைவ திருக்கோவிலில் வைணவ மரபுகள் அந்த இடத்துல அனுமதிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட பகுதியில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ சைவ வைணவ இஷ்யூக்காக நான் சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் செக்குலர்வாதி, உங்களுக்கு எதுவும் புரியாது, அதனால சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஹிந்து மலையில் நீங்கள் இந்துன்னு சொன்னால் அந்த வார்த்தை உங்களுக்கு அப்ஜெக்ஷபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு தமிழ் மெய்யியல் மலையில் தமிழ் மெய்யியல் மலையில் ஒரு 33 சென்ட் இடத்த தர்கா என்று சொல்லி நீதிமன்றம் ஏற்றிருக்க தவிர அதை தாண்டி அவங்களுக்கு இந்த மலையில சிக்கந்தர் மலைன்னு சொல்றதுக்கோ அவங்களுக்கு அந்த பகுதி சிக்கந்தர் மலைன்னு சொல்றீங்கல்ல, சிக்கந்தர் மலைங்கிறதுக்கு சிக்கந்தர் மலை நவாஸ்கனி உட்பட யாருமே சொல்லல. இது திருப்பரங்குன்ற மலை தான் இருக்கு சார். சார் கூகுள் பண்ணி பாருங்க, விக்கிபீடியால யார் வேணாலும் எழுதலாம். நீங்க நினைச்சீங்கன்னா திருப்பரங்குன்ற மலையை சீனிவாசன் மலைன்னு பேர் மாத்தி கூட எழுத முடியும் சார். சிக்கந்தர் மலைன்னு முடிச்சிடுறேன். நீங்க விக்கிபீடியால போய் திருப்பரங்குன்ற மலைய ராம சீனிவாசன் மலைன்னு பேர் மாத்தி எழுதினாலும் அதை விக்கிபீடியா அக்செப்ட் பண்ணிக்கும். நான் தினேஷ் மலைன்னு எழுதினாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் மாத்தி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கூகுள்ல இருக்கிறது கிடையாது. நவாஸ்கனி உட்பட நீங்க குறிப்பிட்ட மாதிரி நவாஸ்கனி வந்தாரேன்னு சொல்றீங்க. அவர் உட்பட இது திருப்பரங்குன்ற மலை என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்க சிக்கந்தரும் இருக்காரு. இங்க பேச்சு வழக்குல அப்படி ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் முருகன் கோயில் திருப்பரங்குன்ற கோயிலுங்கிற பார்வை இருக்கு அப்படின்னு அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவங்க ஏதோ இது சிக்கந்தர் மலைன்னு சொன்ன மாதிரி ஒரு வாதத்தை நீங்க வைக்கிறதே சரியான கேள்வி இருக்குல்ல. நவாஸ்கனி இப்பயாவது உண்மை பேசுறாருன்னு சந்தோஷம் தான் படுறேன். ஆரம்பத்தில் அவருடைய ஸ்டாண்ட் அது இல்லை. மதுரையில் ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை பார்த்துட்டு இந்துக்களுடைய உணர்வை பார்த்துட்டு இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் மாற்றி பேசுறாங்க, எல்லாரும் இறங்கி வர்றாங்க. இப்போ இல்லை தொடர்ந்து வரலாற்றுல ஆடுகோழி அங்கே எடுத்துட்டு போய் அங்கே வந்து பலியிடுறது, அங்கே ஒரு கறிவிருந்து நடத்துறது அப்படிங்கிறது வரலாற்றில் இருக்கும்போது திடீரென்று அதற்கு தடை விதிக்கணும், இது வந்து புனிதம் கெட்டு போச்சு அப்படின்னு பேசுறது எதற்காக? நியாயம் தானே, புனிதம் கெட்டு போதில்லை. அது இதுவரை கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம். கவனத்துக்கு வராமல் இருந்ததுனால இது வரைக்கும் இந்துக்கள் அதை அனுமதிச்சாங்க, அரசாங்கம் அனுமதிச்சது. இப்போ கவனத்துக்கு வந்து தடுக்கிறப்பதான் இந்த பிரச்சனை வரும். சொல்ல மேல இருக்க இருக்கலாம். காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் யாரும் ஆடுகோழி பலியிடல, அங்க இருக்க தர்கால தானே பலியிடுறாங்க சார். அந்த மலை புனிதம் சார், பண்ணக்கூடாது சார். அனிமல் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணக்கூடாது. நீங்க வந்து இங்க சட்டப்படியே போகாதீங்க, மரபுகளை மதிச்சு பழகுங்க, ஹிந்து சென்டிமெண்ட்ஸை மதிச்சு பழகுங்க சார். அப்ப அவங்க வந்து நான் ஒரு உதாரணம் சொல்லவா சார், தமிழ்நாடு ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். தமிழ்நாடு சென்டிமெண்ட் கிடையாது. சென்டிமெண்ட் வந்து உங்க சென்டிமெண்ட் உங்களோட வச்சுக்கணும், அடுத்து கட் பண்ண சென்டிமெண்ட் வச்சுக்க முடியாது சார். அவங்க தலையில போட்டுக்கிட்டு தோல்ல தூக்கி ஆட்டை போட்டுட்டு கோழியை கையில வச்சுக்கிட்டு நான் போய் மேல வெட்டுவேன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா அதுதான் சார் பரம்பரையா வழக்கமா வருஷமா நடந்துட்டு இருந்திருக்கு. இல்ல அப்படி கவனத்துக்கு வரல. நீங்க 1600 நான் வந்தனே, பிளாசி போர்லயே இந்தியாவில நான் ஆட்சி தானே பண்ணேன். 1929 எதுக்கு பூரண சுதந்திரம் கேட்டேன்னு 1600 போல 700 போல 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் வந்துட்டு இருந்திருக்கு. அதுவே தப்பு. இப்ப மேல அதுவே தப்பு. நேத்து நான் திருப்பரங்குன்ற மலைக்கு போயிட்டு வந்தேன். அலட்சியம் காரணம் அது தப்பு. அது நீ இந்த பிரச்சனை 15 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷமா நடக்குறீங்க? பல வருஷங்களா நடந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடுகோழி பலியிடுறது முஸ்லிம்கள் 100 வருஷமா இருந்தா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆடுகோழி பலியிடுறது முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, நேர்த்திக்கடன் செலுத்திட்டு இந்துக்கள் போய் அங்க பலியிடுறாங்க. யார் செஞ்சானே சார்? தப்பு தானே. நாங்க வந்து ஆடுகோழி தான் பலியிடக்கூடாதுன்னு சொல்றோமே தவிர அதை முஸ்லீம் செய்யக்கூடாது இந்து செய்யக்கூடாது நாங்க சொல்லவில்லை. நீங்க போனாலும் தப்பு தான், நான் போனாலும் தப்பு தான் சார். அங்க தர்காவுக்கு ஆடுகோழி பலியிடுறதுக்கு பாண்டி கோயில் இருக்கு, கருப்பசாமி கோயில் இருக்கு, எங்களுக்குன்னு கோவில் இருக்கு, நிறைய கோயில் இருக்கு. பல குலதெய்வம் கோயில்கள் ஆடு கோழி பலியிடுற குலதெய்வம் கோயில்கள் நிறைய இருக்கு. அதை வந்து இந்த புனித மலையில வந்து தான் செய்யணும் அவசியம் இந்துக்களுக்கு கிடையாது, முஸ்லீம்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் என்னுடைய பாயிண்ட் சார். அவங்களுடைய வழிபாட்டு உரிமையில நீங்க எப்படி தலையிட முடியும்? தனியா தர்கா வச்சுங்க சார். இப்ப கோரிப்பாளையம் தர்கால நீங்க ஏதாவது ஆடுகோழி பலி நாங்க தடுத்தோமா? தடுக்க முடியாது. சோழம் வந்து இங்கே தடுப்போம். எப்படி சார் தடுக்க முடியும்?
சார் அது கோர்ட்ல இருக்கு, நீங்க கேஸ்ல சட்டம் இருக்கு கொண்டு வாங்க சார், இங்க பண்ணலாம்னு சட்டம் கொண்டு சார். தர்கா வழிபாட்டு நெறிமுறைகள் இருக்கு. அல்டிமேட்லி கவர்மெண்ட் தானே இதை அப்ரூவ் பண்ண போகுது. நாங்க அப்ஜெக்ஷன் சொல்றோம் நீதிமன்றத்துக்கு. இப்போ அனிமல் சாக்ரிஃபைஸ் அங்கே பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் தனி நபர் வழக்கு, பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. நீதிமன்றம் தான் திருப்பி சொல்ல போகுது. நீதிமன்றம் திருப்பி சொன்னா ஏத்துக்க தர போறோம். நீங்களே ஏத்துக்க போறீங்க, நானே ஏத்துக்க. அதான் சார், ஒரு தர்கா அது வரைக்கும் நான் எங்க கருத்து சொல்லணும்ல. இப்போ நான் உங்களுக்கு புரியும்படியா ஒன்று சொல்றேன். தமிழ்நாடு பூரா எல்லா ஹோட்டல்கள்லையும் இங்கு ஹலால் செய்யப்பட்ட உணவு கடைக்கு போர்டு போட்டிருக்காங்கல்ல. எல்லா ஹோட்டல்லையும் போட்டிருக்காது, ஹலால் செய்யப்பட்ட ஹோட்டல்கள்ல போட்டிருக்கான். நிறைய போட்டிருக்கான். ஹோட்டல் ஓனர் இந்து போட்டிருப்பான், குக் பண்ற செஃப் இந்து போட்டிருப்பான், அங்கே சாப்பிட்ற கஸ்டமர் இந்து ஹலால் சாப்பிட்றான். ஏதாவது ஒரு ஹிந்து ஏன் முஸ்லீம் முறைப்படி ஹலால் செய்யப்பட்ட, இஸ்லாம் குரான் ஓதி அறுக்கப்பட்ட அந்த ஹலால் செய்யப்பட்ட சாப்பாடு எனக்கு போகிறேன்னு ஒருத்தனை அப்ஜெக்ட் பண்ணியிருக்கான். நான் உட்பட நானும் அதான் சாப்பிட்றேன், நான் அதை மதித்து தான் சாப்பிட்றேன். அப்போ உன்னோட சென்டிமெண்ட் நான் எங்கேயும் ஹட் பண்ணலையே, ஹலால் செய்யாதது போடு அப்படின்னு நான் கேட்கலையே. ஏன் சென்டிமெண்ட்டை ஒரு இடத்துல ஹட் பண்ணேன், கட் பண்ணாத. ஏன் ஒரு இடத்துல அதை மதியம். இப்போ என்னாச்சு, ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணேன். நீங்க அண்ணன் தம்பி தானே சொல்ற. நீங்க இல்ல சார், ஒரே உணர்வை தம்பி ஏத்துக்க மாட்டீங்க. நீங்க பேசும்போது ஏதோ எல்லாமே சரியா பேசுறாருங்கிற மாதிரி புரிஞ்சிடும். அதுக்குள்ள கேட்டறேன், யாராவது சரியா பேசுறோம், அதனால காசி விஸ்வநாதர் கோயில்ல போய் ஆடு கோழி பலியிடுறாங்க, அது வந்து எங்களை ஹர்ட் பண்ணுதுன்னு நீங்க சொன்னா அதுல வந்து நியாயம் இருக்கு. நானே உங்க கூட நிக்கிறேன். இல்ல வந்து நீங்களே சொல்ற மாதிரி நவாஸ்கனி அவர்களுக்கு எதிராக நின்னு பேசுவோம். காசி விஸ்வநாதர் கோவில் பிரச்சனை இல்லைங்க, கேள்வி மலை புனிதம்ன்றதாங்க பிரச்சனை. கேள்வி முடிச்சேன். அதுலயே இருக்கக்கூடிய தர்கா நீங்களே சொன்ன மாதிரி கோர்ட் உத்தரவுப்படியே வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி தர்காவுக்கு சொந்தம், இஸ்லாமிய வழிபாடுகள் செய்வதற்கு சொந்தம்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஆடுகோழி பலியிடுறதும் அசைவ உணவு உட்கொள்றதும் அது எங்களுடைய இந்துக்கள் மனசை புண்படுத்துது அப்படின்னு சொல்றது எந்த ஆங்கிள் சார்? ஒரு மலையவே வந்து இந்துக்களோட மலை. வீடு வாடகைக்கு விட்டாலே இங்க அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க, சைவம் சாப்பிட்டா தாங்க வீடு வாடகைக்கு விடுறவனு இருக்கு. நீங்க வாடகைக்கு உள்ள இருக்கு சொல்லுங்க, இருக்கானா இல்லையா? இருப்பாங்க. நான் தான் டெனன்ட், நான் தான் வாடகைக்கு இருக்கிறேன். வாடகைக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன சாப்பிடணும், நான் எப்படி இருக்கணுன்ற உரிமை எனக்கு இருக்கு. ஹவுஸ் ஓனர் டிஸ்டர்ப் பண்ணாம கண்டிஷனாவே அசைவம் சாப்பிடாது வாடகைக்கு விட. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே இருக்கான்ல, அதே பாயிண்ட் வச்சு நான் ஒன்னு சின்ன வீட வாடகைக்கு விட்டாலே அவன் அசைவம் சாப்பிடுறாங்கல்ல. ஒரு அபார்ட்மெண்ட் ரெண்டு வீடு இருக்கு, தர்காவை நாங்க அனுமதிச்சிருக்கோம், நீங்க அனுமதிக்கல. இந்த வார்த்தை தான் தப்புங்கற. HRNC-ல தர்காவை அனுமதிக்க நீங்க நாங்க எங்கேயுமே சார் நாங்க எங்கேயுமே தர்கா கூடாதுன்னு இதுவரைக்கும் ஒரு வழக்கு எங்கயாவது அனுமதிச்சிருக்கோங்கிறதே தப்பான வார்த்தை. அனுமதிச்சிருக்கல சார், அனுமதிச்சதுங்கிறதே தப்பான. நீதிமன்றத்துல அஃபிடவிட் நாங்க தர்கா வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. சொல்ல முடியாது சார். சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? இன்னைக்கு ராஜானே சொல்றாரு தர்கா வேண்டான்னு. ஆமா, அது நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப வரைக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் கருத்து அவர் தைரியமா சொல்றாருல. நீங்க வந்து ஒரு டெனன்ட் வாடகைக்கு போனா கூட அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 வீடு 2 பேத்துக்கு சொந்தம் இருக்கு அப்படின்னா கீழ் வீட்டுக்காரங்க வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்டா மேல் வீட்டுக்காரன் வந்து சண்டைக்கு போறது சரியா? முழு டிபேட்டையும் வெறும் அசைவ உணவு டிபேட்டா மாத்தாதீங்க. அதனால தான் இந்த இவ்வளவு பெரிய டிபேட் எலிவேட் ஆயிருக்கு. இதை தாண்டி இருக்கு. அது வந்து ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தான். அந்த ஆடு பலியிடுறதுன்றது ட்ரிகரிங் பாயிண்ட் தான். இதை தாண்டி நான் இன்னும் 2-3 விஷயம் சொல்கிறேன். அரசாங்கத்தினுடைய ரெக்கார்ட்ஸில் குறிப்பாக 1983 UDRன்னு சொல்லுவாங்க, அப்டேட்டட் ரெஜிஸ்ட்ரியில், அதுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. 53 தான் இது வந்து சிக்கந்தர் மலைன்னு மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய எல்லா ரெவன்யூ ரெக்கார்ட்லையும் UDRல இது சிக்கந்தர் மலைன்னு இருக்கு. இதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? திருப்பரங்குன்ற சிக்கந்தர் மலையா? அரசாங்கத்தினுடைய ரெவன்யூ ரெக்கார்டு படி 33 சென்ட்ல ஒரு தர்கா இருக்கிறதுனால இவ்வளோ பிரம்மாண்டமான மலையை சுற்றி கோவில் மலை முதல் அறுபடை வீடெல்லாம் விட்டுட்டு அதை சிக்கந்தர் மலைன்னு ரெக்கார்டில் ரெவன்யூ ரெக்கார்டில் குறிப்பிடுற உரிமை உங்களுக்கு இருக்கா? இது சிக்கந்தர் மலைன்னு சொல்கிற தகுதி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கா? ஏன் இருக்குது சொல்லுங்கள், அது காரணம் சொல்லுங்கள். அது காரணம் சொல்லுங்கள் சார். 1983 UDRல இருக்குது சார், ரெவன்யூ ரெக்கார்டில் இருக்குது. இது சிக்கந்தர் மலைன்னு இருக்குது சார். மேலே சிக்கந்தர் பாதுஷா தர்கா இருக்கு, அவங்க சிக்கந்தர் மலைன்னு முருகன் கோச்சிட்டு மறுபடியும் பழனிக்கு போயிடலாமா? மாம்பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி தர்கா கோச்சிட்டு பழனி. முருகனே இதை ஏத்துக்க மாட்டார் சார். நீங்க பேசுற வாதம் ஏன் சார் இருக்கு? எங்க முதல் கோரிக்கை சொல்றேன் கேளுங்க, இந்த ஊடக பேட்டி மூலமா சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய அத்தனை ரெவன்யூ ரெக்கார்ட்லையும் இது பரங்குன்ற மலைன்னு இருக்கணும், அல்லது கந்தர் மலைன்னு இருக்கணும், இல்லை முருகன் மலைன்னு இருக்கணும், திருப்பரங்குன்ற மலைன்னு இருக்கணும். சிக்கந்தர் மலை என்ற வார்த்தை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். இது சிக்கந்தர் மலை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்கள் உயிருள்ளவரை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது சிக்கந்தர் மலை கிடையாது. மெக்லினியஸ் மேனுவல்னு ஒன்று வெளியிட்டிருக்கான் 1893. அந்த மெக்லினியஸ் மேனுவலில், அது பிரிட்டிஷ் பீரியடில் வந்தது, நம்ம கவர்மெண்ட் கெசட் வெளியிடுறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மேனுவல் மெட்ராஸ் பிரசிடென்சிக்காக விட்டது. அதில் இந்த மலையை குறிப்பிட்டிருக்காங்க. இது கந்தர்கிரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன் இட்ஸ் கரப்டட் ஃபார்ம் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சிக்கந்தர்கிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இன் இட்ஸ் கரப்டட் ஃபார்ம். அப்போ அந்த கரப்ட் பண்ணது யாரு? அப்போ ஆட்சியில் இருந்தவங்களா, அப்போ இருந்த மக்களா, இல்லை அப்போ இருந்த யாரோ சில
சதிகார கும்பலா, அதெல்லாம் வெளியில கொண்டு வரணும்ல. நான் சொல்றேன், மேனுவல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இது கந்தர் மலைன்னு. நவாஸ்கனி அவர்களே வந்து இது சிக்கந்தர் மலைன்னு சொல்றதெல்லாம் நாங்க இது திருப்பரங்குன்ற மலையாக தான் ஏத்துக்கிறோம், அதுல சிக்கந்தர் மேல இருக்கிறாருன்னு அவரே சார். நீங்க ஏன் சார் இந்துக்களை மதிக்க மாட்டீங்களா? இந்துக்கள் வந்து சார், எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்கார், நடந்த சம்பவம் சொல்றேன். 1 வருஷத்துக்கு முன்னால் அவர் வீட்டுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டுருந்தாரு, போயிருந்தேன். அப்போ அந்த அம்மா வந்து ஏதோ கருவாடு எடுத்து அடுப்பில் வச்சாங்க. கோவமா ஒய்ஃபை திட்டுறாரு. நான் எத்தனை தடவை சொல்கிறேன் கருவாடு சாப்பிடக்கூடாது, கருவாடு பொரிக்காதுன்னு சார். நான் சிரிச்சுட்டே நண்பர் சொன்னேன், நான் கருவாடு சாப்பிடுவேங்க, நீங்கள் நான் சாப்பிட மாட்டேன்னு நினச்சி சொல்கிறீங்களான்னு. இல்லை சார், தப்பாக நினச்சிக்காங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பிராமின், அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த ஸ்மெல் அவரை தொந்தரவு பண்ணும் சார். நான் கருவாடு சாப்பிட்றோன்னா இருக்கலாம், என் ஒய்ஃப், என் ஃபேமிலி, நீங்களும் கெஸ்ட்டும் சாப்பிட்றதா இருக்கலாம், பட் அவரை தொந்தரவு பண்ணும் சார், செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் முஸ்லீம். அந்த மாதிரி ஏன் நவாஸ்கனி இல்லை? அந்த மாதிரி ஏன் எஸ்டிபிஐ இல்லை? அந்த மாதிரி ஏன் தினேஷ் இல்லை? ஏன் சு வெங்கடேசன் இல்லை? இந்துக்களை மதிக்க மாட்டீங்களா? உன் வீட்டில் நீ கருவாடு சாப்பிட்டா கூட அடுத்தவனுக்கு லேசாக அந்த வாசம் அவனை டிஸ்டர்ப் பண்ணுன்னா, அவனுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேஷன் உருவாக்கும்னா, அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதா சார் நம்ம நாட்டோட பண்பு. நீங்கள் வந்து தர்காவை போய் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? நீங்க தனியா ஒரு இஸ்லாமியர்கள் அவங்களுடைய நூத்துக்கணக்கான தர்காக்கள்ல இந்த பேச்சு வருதா? சோழவந்தான் போற வழியில திருவேடம் பக்கத்துல பெரிய தர்கா இருக்கு, கோரிப்பாளையத்துல தர்கா இருக்கு, மதுரையை சுத்தி எத்தனையோ தர்கா இருக்கு. ஏதாவது இஷ்யூ வருதா? நீ ஆடு வெட்டு, கோழி வெட்டு, நீ ஒட்டகம் கூட கொண்டு வெட்டு, கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா என்ன வேணாலும் வெட்டு, அது அரசாங்கத்துக்கு உனக்கு உள்ள பிரச்சனை. இங்க அதை செய்யாதேன்னு சொன்னா, நான் செய்வேன், எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா, இந்துக்களை புண்படுத்துற உரிமை உனக்கு இருக்கான்னு கேட்கிறேன். ஆடு கோழி வெட்டுறதை விடுங்க, இந்துஸை கட் பண்ற உரிமை இருக்கா? இத சிக்கந்தர் மலைன்னு சொன்னா சார், இத சிக்கந்தர் மலைன்னு சொன்னா நான் ஹர்ட் ஆகிறேன் சார். ஐ ஆம் டீப்லி ஹர்ட். இது சிக்கந்தர் மலைன்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை என்னை புண்படுத்துது, காயப்படுத்துது. நான் புனிதமா நினைச்சு சுத்திட்டு இருக்கேன். வர தைப்பூசத்துக்கு நானே கிரிவலம் போறேன். திருப்பரங்குன்றம் நான் என்னோட 8வது வயசுல இருந்து நான் வந்து பக்கத்துல, எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில், நாங்க அடிக்கடி குடும்பத்தோட வந்து வழிபடுகிற முருகன் கோயில் இது. இதை வந்து நீங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றீங்க. முதல்ல நீங்க இந்த கோரிக்கை ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாடு அது திருப்பரங்குன்றம், இது மாற்றப்பட திருப்பரங்குன்றங்கிற இடத்துல இருக்க மலை, திருப்பரங்குன்ற மலைன்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லலாம். முருகன் இருக்கிறாருன்னு நினைக்கிறவங்க இது முருகன் மலை, கந்தர் மலை, நீங்க சொல்ற மாதிரி பரங்குன்ற மலை, திருப்பரங்குன்ற மலை, என்ன வேணாலும் சொல்லலாம். சிக்கந்தர் இருக்கிறாருன்னு நினைக்கிறவங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லலாம். ஈவன் நான் சொல்லிட்டேன், மறுபடியும் 3வது தடவை சொல்றேன், நவாஸ்கனி அவர்களே தன்னுடைய ரீசெண்டான பேட்டியில சொல்லிட்டாரு, இது திருப்பரங்குன்ற மலை தான், சிக்கந்தர் மலைன்னு சொல்ற மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்காக எப்படி சொல்லலாம்? தமிழ்நாடு அரசனுடைய ரெவன்யூ ரெக்கார்டில் எப்படி சொல்லலாம் சொல்லு? நான் முஸ்லீமாக இருந்தால் இது சிக்கந்தர் மலைன்னு சொல்லலாம், சொல்லிட்டு போவோம். வீட்டில் நீ உன் பொண்டாட்டி பிள்ளைன்னு சொல்லிட்டு போ, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ பழனி மலையை கூட பாதுஷா மலைன்னு சொல்லிட்டு போ, எனக்கு அது முருகன் மலை. கவர்மெண்ட் என்ன சொல்லலான்னு சொல்லு, ரெவன்யூ ரெக்கார்டில் என்ன சொல்லலான்னு சொல்லுங்க, எஃப்எம்பியும் யூடிஆரும் அப்டேட் ரெஜிஸ்ட்ரி என்ன சொல்லலான்னு சொல்லுங்க. அதில் சிக்கந்தர் மலை இருக்குன்னு சொல்கிறதா எனக்கு பிரச்சனை. அது வரலாற்றுல என்ன இருக்குன்னு பார்த்து அவங்க ஒரு விளக்கத்தை வச்சிருக்கலாம். நீங்க பேசுறதுக்கு என்ன பதில்? ஒரு விளக்கம், ஒரு புண்ணாக்கு புடலங்காயம் கிடையாது. கேவலமான வாக்கு வங்கி அரசியல், வாக்கு வங்கி அரசியல். இதில் யாரு செஞ்சது? யார் செஞ்சா என்ன? எவன் செஞ்சா என்ன சார்? எந்த மலையை செஞ்சிருந்தா என்ன? சிக்கந்தர் மலையாது? நான் பிஜேபி காரங்களும் அப்புறங்க புனிதமா நினைக்கிற ஒரு மலையை அவன் சிக்கந்தர் மலைன்னு சொன்னா எவனா இருந்தாலும் நான் எதிர்ப்பேன். அப்படி ஏத்துட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. கவர்மெண்ட் ரெக்கார்டை மாற்ற சொல்லுங்க. நீங்க ஆடு கோழி வெட்டுறதோட அசைவம் சைவ உணவு ஏதோ மிலிட்ரி ஹோட்டல், முனியான் கிளாஸ் ஹோட்டல் மாதிரி இதை கொண்டு வந்து நிறுத்தாதீங்க இந்த பிரச்சனையை. இது சிக்கந்தர் மலைன்னு இருக்கு ரெவன்யூ ரெக்கார்டில், அதை மாற்றணும். இந்த மலை முழுக்க முழுக்க திருப்பரங்குன்ற மலை. குன்றம்னு என்ன சார்? மலை தானே. குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கிற இடம்னு பழமொழி இருக்குல்ல தமிழ்ல. குன்றம்னாலே மலை, பரங்குன்றம்னு இருக்கு. அதை நீங்க சிக்கந்தர் மலை ரெவன்யூ ரெக்கார்டை மாத்துங்க, அதை மாத்துங்க. முஸ்லீம்களுக்கு எனது வேண்டுகோளா வைக்கிறேன். நீங்க தானே சொல்றீங்க மாமே மச்சான் அண்ணன் தம்பின்னு. என் அண்ணன் தம்பி தான் அவனும். நான் அவனுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், அண்ணன் தம்பியா அனிமல் சாக்ரிஃபைஸ் அங்க பண்ணாத. நீ அங்க அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணாத. நான் உன்னை எப்படி நீ ஹலால் ஓதி அறுக்கிறதெல்லாம் நான் எப்படி உன்னை மதிச்சு நான் சாப்பிடறனோ, உன் வீட்டுக்கு விருந்து நான் எப்படி சாப்பிடறனோ, நீ உன் கல்யாண வீட்டுல எல்லாம் பிரியாணி ஹலால் பண்ணி போறதெல்லாம் நானும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு சாப்பிடறனோ, நான் வேண்டான்னு சொல்றத நீயும் செய்யாதரான்னு சொல்றேன். ஏன்னா நம்ம ரெண்டு அண்ணன் தம்பிடான்னு சொல்றேன் சார். பண்றது முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, மேல போய் நேர்த்திக்கடன் செலுத்துறது, ஆடுகோழி வெட்டினது, சாப்பிட்டது, பரிமாறினது எல்லாம் இந்துக்களும் பண்ணிருக்காங்க. முட்டாள்களுக்கு சேர்த்தா சார் சொல்றேன், அந்த முட்டாள்களுக்கு சேர்த்தா சொல்றேன். நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நான் ஆர்எஸ்எஸ் நம்பிக்கை, நான் அதை பண்றேன்னு ஒரு இந்து சொன்னாலும் அவனை முட்டாள்னு நீங்க சொல்றீங்கன்னா அது என்ன வாதம்? முட்டாள் தான் அது. அவையே போறாங்க. 1987 88 நான் திண்டுக்கல் மாவட்டம் ஆர்எஸ்எஸ் மாவட்ட செயலாளராக இருந்தேன். பழனி கோவிலில் இது நடந்த சம்பவம். அது
பழைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் தான் எடுத்து தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் தர்றேன். பழனி கோவிலில் படியேறி வருவாங்க. இங்கே தர்கா இருக்குன்னு சொல்கிறீங்களா? அங்கே தர்கா கிடையாது. பழனி மலையில் தர்கா இருக்கா? இல்லை. ஆனால் படியேறி வருவாங்க மேலே. ரம்ஜானுக்கு வருவாங்க முஸ்லீம்கள். ஒரு 100-150 படி மேலே ஏறினதுக்கப்புறம் பழனி மலைக்கோவில் படி கொஞ்சம் சைடில் அப்படி போனீங்கன்னா பெரிய மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் எல்லாரும் உட்காந்து அசைவ பிரியாணி சாப்பிடுவாங்க. கேட்டால் இது எங்கள் பாரம்பரிய உரிமைன்னு சொல்கிறாங்க. உரிமை இருக்கா? இந்து கோவிலில் பழனியில் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கோவில்ல 150 படிகள் வந்து முஸ்லீம்கள். நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் சார் இருக்கு சார்? நான் தான் விட்னஸ், கண்ணுல விட்னஸ். நான் பார்த்த சம்பவம் இருங்க, சொல்லி முடிச்சிடறேன். சாப்பிடுவாங்க. நாங்கள் HRNCல போலீஸ்ல கலெக்டர்கிட்ட இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு இஷ்யூ ஆக்கி கடிதம் கொடுத்தோம். அந்த வருஷம் இல்லை அது பாரம்பரியமாக அவங்க வர்றாங்க, எங்களால் தடுக்க முடியாதுன்றது தான் HRNCயோட பதில், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியோட பதில், கலெக்டரோட பதில். அதுக்கு அடுத்த வருஷம் வி ஆர்கனைஸ்ட் எ ஸ்ட்ராங் ப்ரொட்டஸ்ட். நாங்கள் உள்ளே வந்தால் மறிப்போம்னு சொன்னோம். படி வழி தான் ஏறி போனோம். நாங்கள் வந்து பிரியாணியோடு வந்தால் நாங்கள் மறிப்போம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பீஸ் மீட்டிங் போட்டாங்க. பீஸ் மீட்டிங் நானும் போயிருக்கேன். பீஸ் மீட்டிங்கில் அப்போ இருந்த ஜமாத்து, அப்போ இருந்த முஸ்லீம்கள் கொஞ்சம் முதிர்ச்சியானவங்க, பக்குவமானவங்கன்றால பழனி ஜமாத்தில் நாங்கள் எதுவுமே வரமாட்டாங்க, இது ஏதோ தவறாக நடந்துகிட்டு இருக்கு, பல பேருக்கு இப்போ தான் எங்கள் கவனத்துக்கே வருதுன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க, இது தப்பு நாங்கள் பண்ணதுன்னு சொல்லி. அப்புறம் ஆனால் அவன் பிரியாணி போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கோயில் ஸ்டாஃப் இருக்கான் பாருங்க, அவனே போய் கை நீட்டி நிற்பான் பிரியாணிக்கு. இந்துக்கள் தான் பிரியாணி திங்கிறாங்கப்பீங்களா? ஒரு சிஸ்டத்தை தாங்க நீங்கள் பார்க்கணும். அங்கே இந்துவும் வெட்டுறான், முஸ்லீம் வெட்டுறான், 2 கிறிஸ்தவம் போறான். உங்க தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு நவாஸ்கனி வந்து அசைவம் சாப்பிட்டாரு, அவர் ஆதாரத்துக்கு அமைங்க நான் அரசியலை விட்டே விலகிறேன்னு சொல்லி அங்கே வந்து ஏன் ராஜினாமா பண்ணி? சார் அவர் சாப்பிடவே இல்லை, சைவம் தானே சாப்பிட்டாரு. நீங்களும் நேற்று உங்களுடைய ப்ரொட்டஸ்ட்ல பேசுறீங்க நவாஸ்கனி வந்தாரு பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. எங்க சாப்பிட்டாரு? அசைவ பிரியாணி சொல்லலையே, சைவ பிரியாணி கூட அங்கேயே சாப்பிட்றான்னு கேட்குறேன். படிக்கட்டில் உட்காந்து சாப்பிடுவாரா ஒரு எம்பி? அது இந்த பிரச்சனை நடக்குந்த உடனே 2வது நாளே வருவாரா? அங்கே உட்கார்ந்து சாப்பிடுவாரா? நீங்க என்ன அந்த அந்த அவ்வளவு மக்கள் கூடி இருக்கும்போது என்ன டோன்ல சொன்னீங்க, இப்ப இந்த பேட்டியில என்ன டோன்ல சொல்றீங்க? சார் என்னவா இருக்கட்டும் சார், அங்கேயே வர்றாரு, சொல்லுங்க காரணம் சொல்லுங்க. சார் ஹோட்டல் இடம் இல்லையா? வக்ஃப் போர்டு தலைவர் சார் அவரு. யாரு? இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? கோர்ட்டே சொல்லியிருக்கு தர்கா தான் 33 சென்ட், படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம், அங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாது. முதல்ல படிக்கட்டுல உட்காந்து படி உனக்கு சொந்தமா? படி HRNC அமைச்சு கொடுத்தது. பொது வழி தானே, தர்காக்கு எப்படி சார் போக போக முடியும்? நீங்க தர்காவும் இல்ல, அது படிக்கட்டு, அது உனக்கு சொந்தம் இல்லைன்னு கோர்ட் தீர்ப்பு இருக்கு. நான் சொல்லல, அந்த 33 சென்ட்டை தவிர ஒரு அங்குல மண்ணு கூட உனக்கு சொந்தம் இல்லைன்னு கோர்ட் தீர்ப்பு இருக்கு. 1923 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ண எவ்வளவு முயற்சி பண்றாங்க, முடியல. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப சிக்கந்தரமலையே ரெவென்யூ பிரியாணிக்கு வர மாட்டீங்களே, ஸ்கிப் ஆகி போறீங்களே. அதுக்குள்ளே போய் நிக்காதீங்க. இல்ல சார், அசைவத்தை நிக்காதீங்க. இல்ல சார், நீங்க அத வச்சு தான் அவ்வளவு பெரிய மக்கள்கிட்ட வந்து தப்பான விஷயத்தை சொல்றீங்க. அவர் வந்து படிக்கட்டுல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டாரு, அசைவம் சாப்பிட்டாரு. படிக்கட்டுல சாப்பிடல, அவரு அசைவம் சாப்பிட்டாரா? அசைவம் சாப்பிட்டாரா? பக்கத்துல தாஜ் ரெஸ்டாரன்ட் அங்க சாப்பிட்டாரா? சார் அந்த பாயிண்ட்ல நிக்க மாட்டீங்களே நீங்க. அவர் அசைவம் சாப்பிட்டாருன்னு போற போக்குல அவ்வளவு மக்கள் கூடி இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறீங்க. உங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு, அவர் ப்ரூஃப் பண்ணுங்கங்கறாரு. இப்போ வரைக்கும் யாரும் சொல்லாம வந்து அவர் என்ன ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாரான்னு மட்டும் நீங்க ஸ்கிப் பண்றீங்களே. அசைவம் சாப்பிடலன்னு அவர் ப்ரூஃப் பண்ண அவர் சொல்லிட்டாரு. என்ன ப்ரூஃப் பண்ணுங்க, நான் வந்து என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா அவரை ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. ஏன் சார் இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு டாய்லெட் போற விஷயத்த நீங்க ப்ரூவ் பண்ண எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். இதுதானே மக்களை தூண்டி விடுறதுன்னு கேக்குறேன். நவாஸ்கனிக்கு அங்கே உட்கார்ந்து படிக்கட்டுல இதுக்கு முன்னால வந்திருக்காரு அவரு. சார் ஒரு பிரச்சனை வரும்போதா சார் வக்ஃப் வாரிய தலைவரா வந்து பார்க்க முடியும். இதுக்கு முன்னால வந்தாரா சார்? வந்திருப்பாரு சார். எப்போ வந்தாரு? எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது என்ன நடக்குது அப்படின்னு அவர் என்ன இஷ்யூன்னு பாக்குறதுக்கு வர வேண்டியது அவருடைய பொறுப்பு இருக்கு. தர்காவை இஸ்லாம் ஏத்துக்குதா? நீங்க வேற டிபேட்க்கு போறீங்க. இல்ல அது ஏத்துக்குதா? இது முக்கியமான டிபேட் இல்லையா? அது ஷிர்க்குன்னு என்ன? இந்த SDPஐயும் தௌஹீத் ஜமாத் தானே ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்துனீங்க. ஷிர்க்குன்னு என்ன? தர்கா என்பது ஃபர்பிடன், பியூர் இஸ்லாம் படி. உலகத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகளில் இந்தியாவில் மாத்திரம் தர்கா இருக்கு. இந்தியாவோட ஒட்டி பிறந்த பாகிஸ்தானில் தர்கா இருக்கு. இந்த தர்கா வழிபாடுன்றதே இந்தியன் இஸ்லாம், அரபிக் இஸ்லாம் கிடையாது. அதனால இந்தியாவில் உள்ள பல முஸ்லீம்கள் அந்த பியூரிஸ்ட் இஸ்லாமிக் கல்ச்சர் பேசுகிறவங்க தர்காவை ஏற்றுக்கிறது இல்லை, தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. சார் இப்போ இங்க போயிட்டு இருக்கவங்களாம் ஏத்துக்கிட்டாங்க. இந்த தர்காவுக்கு எதுக்கு நவாஸ்கனி வர? நவாஸ்கனி சார் அவரு வக்ஃப் வாரிய தலைவர். மறுபடியும் சொல்லிட்டேன், ஏதோ அவர் வந்து ராமநாதபுரம் MP ஒரு கட்சியோட IUML தமிழ்நாடு துணைத் தலைவர் அப்படிங்கறதுனால வந்தாருன்னு சொல்லாங்க. அவர் வக்ஃப் வாரிய தலைவரா இருக்கிறவர். அவர் வந்து அங்க ஒரு இஷ்யூ வரும்போது அதை பார்வையிட்டு அங்க என்ன சொல்யூஷன் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு. என்ன சொல்யூஷன் சொன்னார்? வழக்கமா நடைமுறையில இருக்கிறது தான் அசைவம் சாப்பிடறதெல்லாம். இதை சொல்றதுக்கு வக்ஃப் வாரிய தலைவர் தேவையில்லை. இந்துக்கள் சென்டிமெண்ட்டை மதிங்கன்னு சொல்றதுக்கு வேணா வக்ஃப் வாரிய தலைவர் வரலாம், ஒரு முஸ்லீம் MP அதுக்கு வரலாம்.
நீ வழக்கமா திங்கிறதா நீ நல்லா எப்பயும் போல தின்னுக்கிட்டு எவன் சொன்னாலும் கேட்காதன்னு சொல்றதுக்கு எதுக்கு ஒரு எம்பி இங்க வராரு, நவாஸ்கனி எதுக்கு வராரு? நான் போய் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்தா அது வந்து இந்து மக்களின் நம்பிக்கைன்னு வரீங்க, இஸ்லாமியர்கள்னு வந்தா நீங்க வேற ஒரு டோன். தர்கா வழிபாட்டை நவாஸ்கனி ஏத்துக்கிறாரா? இந்த டோன் இந்த பேச்சுக்கே நான் வரல, அதே இந்த விவாதத்துக்கே நான் வரல. மேல ஒரு தர்கா இருக்கு, அதை நம்பி அதுல சாமி கும்பிடணும், வழிபாடு நடத்தணும், வரக்கூடியவங்களுக்கு உரிய பாதுகாப்பை தரணும். நீங்க பாருங்க, தர்காவை இந்துக்கள் ஏத்துக்கிறாங்க, அது முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலம் தான், அதுக்கு உரிய மரியாதை புனிதத்துவம் இருக்குன்னு நாங்க ஏத்துக்கிறோம். தர்காவை நீங்க தான் ஏத்துக்கல, முஸ்லீம்கள் தான் ஏத்துக்கல, எஸ்டிபி ஏத்துக்கல. அந்த அவதூற பரப்புனதுக்கு நீங்க என்ன மன்னிப்பு கேக்குறீங்களா, வருத்தம் தெரிவிக்கிறீங்களா? நவாஸ்கனி ஏத்துக்கல தர்கா, அந்த விஷயத்துக்கே வர மாட்டீங்களே சார். நவாஸ்கனியுமே தர்கா சிஸ்டத்தை ஏத்துக்கல, பிறகு என்ன கிளைம் பண்றீங்க? நாங்க தான் தர்கா ஏத்துக்கிறோம், அதை அனுமதிச்சிருக்கோம், நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கு, அங்க இருக்கு. அது வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள இருக்கு, நீங்க அதை எக்ஸசிவா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு. அவர் அசைவம் சாப்பிட்டாருன்னு சொன்ன கருத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? நேரா அந்த பாயிண்ட். நான் அசைவம் சாப்பிட்டா நான் சொல்ல, உங்களுடைய பேச்சுல சொல்றீங்க, பிரியாணின்னு சொல்லியிருக்கேன், அசைவம் சாப்பிட்டான்னு சொல்ல. சைவ வெஜிடபிள் பிரியாணி இல்லையா? எனக்கு என்ன தெரியும், அங்க உட்காந்து வார்த்தை விளையாட்டுகளை விளையாடுறதுல வந்து அவர் எடுத்த போட்டோல அது பிரியாணி தான். அவரு சாப்பிடல, புரியுதா உங்களுக்கு? அவரு சாப்பிடல, விரிச்சு முன்னால உட்கார்ந்தாரு சார், அவரு சாப்பிடல, வாயில வச்ச போட்டோ இல்ல, உட்கார்ந்து இருந்த போட்டோ இருக்கு. அவர் உடன் வந்த நண்பர்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க, விரிச்சு முன்னால உட்கார்ந்த போட்டோ இருக்கு, முன்னால இருந்த போட்டோ இருக்கு. அது அசைவமா செய்வமா எனக்கு தெரியாது. இந்த தர்காவையே ரீலோகேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பேசின அதே மீட்டிங்ல ஹச்ராஜா அவர்கள் குறிப்பிட்டார். அப்ப இதெல்லாம் என்ன எண்ணத்தின் வெளிப்பாடு? பேசியிருக்கிறாரு அவரு. நான் தர்காவை பத்திர இன்னொரு கருத்து நான் சொல்ல வந்தா நீங்க எனக்கு நேரம் கொடுக்காம விட்டீங்க. இப்ப அந்த தர்கா இருக்குல்ல, பிபிசில ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, தர்காவுக்கு உள்ளே போய் எல்லாமே போட்டோ எடுத்து இது என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்தின்னு போட்டிருக்காங்க. அந்த தூண்கள், அந்த கட்டடம், அந்த அமைப்பு, அது எல்லாமே அப்படியே ஒரு இந்து கோயில் மாதிரி தான் இருக்கு. இந்து கோயிலை ஆக்கிரமித்து தான் இந்த தர்கா கட்டப்பட்டிருக்கு. எதற்காக பாஜக உழைச்சிட்டு இருக்கு, ராமசீனிவாசன் சார் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு ஒரு ஆய்வாளர் சொல்றாரு. அவர் வந்து ஒரு அமைச்சர் ஆய்வாளரா இருக்கட்டும். இப்ப நான் இந்த இடத்துல தர்காவை மாற்றுங்கன்னோ அது அகற்றப்படணும்ன்ற அந்த கோரிக்கையை நான் வைக்கல. தமிழ்நாடு அரசு செக்குலர் அரசாங்கம் தானே, திமுக அரசாங்கம் தானே. இஸ்லாமியர்களுக்கு இதை விட ஒரு நட்பு அரசாங்கம் இனிமே இந்திய வரலாற்றிலே அமைய முடியாது. அவ்வளவு நண்பர்கள் அவங்கெல்லாம், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி அவங்க. அதுல பெருமைப்படுங்க, 7-8% ஓட்டு இருக்கிறதுக்கு பெருமைப்படலாம். இப்ப அவங்கள தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறைன்னு ஒன்று தனியா இருக்கு, நீங்க ஒரு நிபுணர்கள் கொண்ட குழு போடுங்க, போட்டு இந்த தர்காவை ரிசர்ச் பண்ணி ஒரு அறிக்கை கொடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். எதுக்கு சார் பண்ணணும்? அது கோயில் ஆக்கிரமிச்சு கட்டினதுன்னு சொல்றேன் நான். எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க. யாரோ 4 பேர் ஏதோ சந்தேகம். இப்ப இன்னொருத்தர் வந்து வருவாரு, எனக்கு வந்து மேல இருக்க காசி விஸ்வநாதர் கோயில் வந்து, காசி விஸ்வநாதர் கோயில்ல வந்து இஸ்லாம் கோயில்ல சந்தேகம், அதையும் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு விருப்பமான்னு கேக்குறேன். அதுதான் உங்களுக்கு விருப்பமான்னு கேக்குறேன். ரெண்டையும் சேர்த்தே பண்ணுங்க. மேல காசி விஸ்வநாதர் கோயிலையும் பண்ணுங்க சார், நான் மறுக்கல. தர்காவையும் பண்ணுங்க. தெளிவுபடுத்திட்டீங்கன்னா இந்த குழப்பம் வராது. ஏன்னா நீங்க இன்னைக்கு இதை சிக்கன் மலைங்கிறீங்க, எல்லா மக்களும் எல்லா மக்களும் தெளிவா தான் இருக்காங்க. பாஜக தான் இதை வந்து அது மேல இருக்கிறது தர்காவே இல்ல, இந்து கோவிலுங்கிற சந்தேகம் இருக்கு, அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க. கூடாதா? கோவில் இருக்கு. இப்ப நீங்க கோரிப்பாளையம் தர்கா இல்ல பிரச்சனை அதுவான்னு கேக்குறேன். கோரிப்பாளையம் தர்காக்கு போங்க, தர்கா முழுக்க தூண்களும், தூண்ல நாக பாம்பு படம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, அது பொய்யா இருக்கணும்னு தான் நானுமே நினைக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆக்கிரமிப்புன்ற அந்த சந்தேகம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் யாருக்காவது அந்த சந்தேகம் இருக்குது, அதை கிளைம் பண்ணுறாங்கன்னா, இப்போ ராஜா அண்ணன் தர்காவே மாற்றுங்கன்னு சொல்கிறான்னு சொன்னால் ஒரு தொழில் அந்த நிலைப்பாட்டை நீங்கள் ஏற்கிறீங்களா? நான் ஏற்கலை. ஆனால் இது உங்கள் கட்சியின் இன்னொருத்தர் தர்காவை ரீலோகேட் பண்ணுங்கிறாரு. இல்லை, கட்சி தீர்மானம் ஒன்றும் போடல, அதிகாரப்பூர்வமாக தீர்மானம் கட்சி போடலை. பிஜேபி இது வரைக்கும் அந்த இடத்துல இல்லை. ராஜா அண்ணன் சொல்கிறாரு, ஒரு மூத்த தலைவர் சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு தொல்லியல் துறை நிபுணர் குழு போட்டு இது முழுக்க தர்கா தான், எஸ்டாப்ளிஷ் தர்கா, இங்கே இருக்கிற சிக்கந்தர் சமாதானத்துக்கான வரலாற்று ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா நீங்க திருப்பரங்குன்ற மக்கள் இப்படி பேசிக்கிறாங்க, அண்ணன் தம்பி உங்களுடைய உள்நோக்கம், உங்களுடைய அரசியல் உள்நோக்கம் வெளிநோக்கம் இல்லை. உள்நோக்கம் நான் ஏன் உங்ககிட்ட பேசுறேன், நான் ஏன் உலகமே பேசுறேன் மீடியாவில் கேமரால. எனக்கு உள்நோக்கம் இருக்குன்னா நான் ரகசியமா உள்ள போயிட்டு பேசிட்டு இருக்கணும். இது வெளிநோக்கம், அதனாலதான் கேமரா முன்னால ஊரே பேசுறேன். இல்ல சார், ஒரு அது சித்தர் சமாதின்னு திருப்பரங்குன்றத்துல பேசிக்கிறாங்க. நீங்க யார் பேசுறாங்க? திருப்பரங்குன்றத்துல யார் பேசுனாங்க? ஒருத்தங்க கூட பேசுறாங்க. அண்ணன் நேத்து திருப்பரங்குன்றம் அண்ணன் தம்பி நேத்து பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க. அவங்க தான் சொல்றாங்க சித்தர் சமாதி பின்னால தர்காவை மாற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது உண்மையா பொய்யான்னு தெரியாது. நான் அது பொய்யா இருக்கு சொன்னவங்க பேர் ஏதாவது சொல்லுங்க. நான் பொய்யா இருக்கு நீங்க சொன்னவங்க பேர், நீங்க சொன்னது பேர் சொல்லுங்க சார். நான் சார் என்ன சார் நீங்க யார்? நானும் நீங்களும் அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொன்னவங்க பேரை சொல்லுங்க சார். நானும் சொல்றேன் சார். நான் நாளைக்கு வீடியோவே போடுறேன். நான் போடுறேன் சார் வீடியோ. யாரு மாமா மச்சான்னு சொன்னாங்க? நீங்க சொன்ன வீடியோ நான் அனுப்புறேன் உங்களுக்கு. இது சித்தர் சமாதி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு யாரோ சில பொதுமக்கள் பேசுறத
நானும் வீடியோ அனுப்புறேன் உங்களுக்கு, சேனல் இருக்கு. இன்னொரு இடத்துல ஆனா நான் என்ன சொல்றேன் கேளுங்க, அது பொய்யா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்றேன். மறுபடியும் என் பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களோட எல்லா பாயிண்டும் புரியுது. பொய்யா தான் இருக்கணும். ஏன்னா இது ஆக்கிரமிக்க கூடாது, பொய்யா இருக்கணும். மக்கள் நினைக்கிறது தப்பா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன செய்யணும்னா தொல்லியல் துறையில இருந்து ஒரு நிபுணர் குழு அமைச்சு நீங்க விளக்கம் கொடுத்துருங்கன்ற, முடிஞ்சு போச்சு. உங்க கட்சியின் ஒரு தலைவர் வந்து இங்க தர்காவே வந்து ரீலோகேட் பண்ணுங்கிறாரு. நீங்க முக்கியமா இந்த ஊர்ல நீங்க பேசுற எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவரு, அது இந்து கோயிலை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்களோங்கிற சந்தேகம் இருக்கு, தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்ளணும். சந்தேகம் எனக்கு இருக்குன்னு சொல்லலைங்க, மக்கள் பேசிக்கிறாங்க, வழக்குல இருக்கு. சித்தர் சமாதி, ஏன்னா திருப்பரங்குன்றத்துல சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு புகழ்பெற்ற பகுதி திருப்பரங்குன்றம். இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற இந்த இடமே சித்தர் சமாதி. கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளுடைய சித்தர் சமாதி இருக்கு. இங்கேயே மச்சமுனிகள் சுவாமிகள் சமாதி இருந்தது. அந்த மாதிரி இதுவுமே ஒரு சித்தருடைய சமாதி. அது சித்தர் சமாதியா இருந்ததுனால தான் இந்த புனித மலையில அதுக்கு அனுமதி கிடைச்சது. இப்படி 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 300 அனுமதி முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒவ்வொன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லா கோயிலே, எல்லா தர்கா, எல்லா கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் சார். இதற்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன இருந்தது? 2000 வருஷத்துக்கு முன்னால சங்க இலக்கியத்துல என்ன இருந்துச்சு? அப்ப எல்லாம் பிராமண கலப்பு இல்ல, வடமொழி கலப்பு இல்ல, அது பெருமை சார். தமிழ் அப்படி இருந்துச்சு. அது பெருமை சார். ஜாதிய வேறுபாடுகள் இல்லாம பெருமைதான், மதமும் பெருமைதான். ஜாதிய வேறுபாடுகள் இல்லாம இருந்ததுங்கிறது பெருமை சார். மதமும் பெருமைதான் சார். என்ன சார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் கோவில் கட்டினான்றது எனக்கு பெருமை இல்லையா? கம்போடியால போய் அங்கோர் வாட்டில போய் ஒரு பெரிய கோயில் கட்டினா, சோழ மன்னர்கள் கட்டிட்டு வந்தான் பெருமாள் கோயில், எனக்கு பெருமை இல்லையா? விஷ்ணு கோயில் கட்டியிருக்கான், பெருமை இல்லையா? 1000 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஏன் சொல்றீங்கன்னு கேட்பீங்களா? வரல சார். ஒரு சமூகம் எப்படி சார் வரலாறை மறந்துட்டு அடுத்தடுத்து இது போகாது சார். இது வந்து ஒரு சமூக வாழ்க்கைன்றதே இட்ஸ் a change with continuity. இட்ஸ் a continuity with change. இந்த ரெண்டு சேர்ந்ததான் சமூகம். நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை நீங்க சொன்ன மாதிரி உங்க சகோதரர்களை அது எந்த அளவுக்கு பாதிக்கும்? இப்படி எல்லாம் பேசுற பிரச்சனையை ஆரம்பிச்சது யாரு? நாங்க ஆரம்பிக்கல. இத்தனை வருஷம் திருப்பூர் பிரச்சனை இருந்துச்சா? இவ்வளவு பெரிய மாநாடு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லையே. எங்க ஆரம்பிச்சது அப்புறம் பிரச்சனை? நீங்க யூ கிரியேட்டட் ட்ரபிள். நீங்க தான் சிக்கந்தர் மலை எங்க மலை நீங்க, நாங்க போய் ஆடு கோழி வெட்டுவோம் நீங்க, அது எங்க உரிமை நீங்க. சமூக ஊடகத்துல ஒரு பெரிய பரபரப்பையும் டென்ஷனையும் உருவாக்குனீங்க, மத நல்லிணக்கத்தை குறைச்சிங்க. எந்த ஹிந்து மதத்தை சார்ந்த எம்எல்ஏ எம்பி வந்தாரு நவாஸ்கனி வர வரைக்கும்? யார் வர வேண்டிய அவசியம் இருந்துச்சு? நாகேந்திரன் போனாரு, ராஜா போனாரு. நவாஸ்கனி போனதுக்கு அப்புறம் தான் ஏதாவது ரியாக்ஷன் இல்லாம நாங்க டெட்டா போனோமா சார்? நாங்க இந்துக்கள் நீங்க என்ன வேணாலும் ஏறி மிதிச்சுட்டு போவீங்க. எல்லாத்தையும் பேசி கடைசியில இந்துக்கள்னு சேர்க்காதீங்க. அது பாஜக, இந்துக்கள் ஏத்துக்கிறாங்க. அங்க போய் ஆடு கோழியை பழகிட்டதே இந்துக்கள் தான் சொல்றேன். ஒத்துங்க. தமிழ்நாட்டுல ஒரு மணி நேரத்துக்குள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கார 50,000 பேர் திரட்டுவான்னு ஒத்துங்க. மதுரைக்குள்ள மட்டும் 1 மணி நேரம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டா அவ்வளவு பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. வந்தவங்க யாரும் மதுரைக்காரங்களே இல்லைங்கிறாங்க. நீங்க பிஜேபின்னு தானே சொன்னீங்க, அதனால வந்தாங்க. அதான் பிஜேபி காரர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து அந்த இடத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க. மதுரைக்காரங்க பக்தர்கள்லாம் கூடல. தமிழ்நாட்டுல அவ்வளவு பிஜேபி பிளான் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. 50,000 நீங்க சொன்ன கவுண்டே 1 மணி நேரத்துக்குள்ள சார் கோர்ட்டு தீர்ப்பு 3 மணிக்கு வருது. 3:45 தான் எனக்கு செய்தி வந்ததே. 3:40 வாட்ஸ்அப்ல செய்தி வருது. 5 to 6 பழங்கானத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தலான்னு. நான் இங்க வந்து பாக்குறேன், என்னால அந்த மேடைக்கே போக முடியல சார். அலையலையாய மக்கள் கூட்டம் எப்படி நடக்குது? இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் பாஜகவின் செயல்பாடுகளுக்கு பல வகையில சப்போர்ட்டா இருந்துருச்சு அப்படின்னு சூவங்கடேசன் குறிப்பிட்டார். அது இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்ததுனால அந்த பழியை தூக்கி மாவட்ட நிர்வாகத்து மேல போடுறாங்க. மாவட்ட நிர்வாகம் எங்களை எப்படிலாம் ஹராஸ் பண்ணாங்க, குறிப்பா காவல்துறை எப்படி ஹராஸ் பண்ணுச்சுன்னு வீடியோ பார்க்கல நீங்க? என்ன ஹராஸ் பண்ணாங்க? தமிழ்நாடு பூரா அரெஸ்ட் சார், ப்ரிவென்டிவ் அரெஸ்ட். நாங்கெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட். வண்டியை விடலை, எல்லா இடத்துலையும் வண்டியை சீஸ் பண்ணுவோன்றான். 144 போட்டிருக்கான். கோர்ட்டில் கடுமையாக வந்து இந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் தரப்புலேருந்து அவங்க வாதாடுறாங்க. பல இடங்களில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இடத்துல தங்க வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு இடத்துல பஸ்லேயே சிறைப்பிடிச்சிட்டான். பஸ்ஸில் 50 பேசஞ்சர் இருக்கிறாங்க, திருப்பூர் போகிறாங்க. அந்த பஸ் அப்படியே அரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுட்டான். அவன் மண்டபத்தோடு தங்க வைக்க முடியல அவங்களால. எவ்வளோ ஹராஸ்மெண்ட் எங்களுக்கு. ஏன்னா போலீஸ் உங்கள் கையில் இருக்குது. உடனே சூ வெங்கடேசன் முதல்ல எங்க இருந்தாரு? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிற பார்லிமெண்ட் போயிட்டு இருக்கு சார். மதுரையில தான் இருக்கணும். பார்லிமெண்ட் வர வேண்டியதானே? என்ன பெரிய பிரச்சனை பார்லிமெண்ட்? நீங்க அவர் இந்த தொகுதிக்காரரே இல்ல. மாணி தாக்கூர் வர வேண்டியதானே? மாணி தாக்கூர் வர வேண்டியது. யாரோ ஒரு எம்பியா இங்க இருக்கணும், ஸ்பாட்ல இருக்க வேண்டாமா? இவ்வளவு பாயிலிங் ஆகிட்டு இருக்குது. நீங்க அங்க உட்காந்து பார்லிமெண்ட்ல என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணீங்க? அங்க போய் கேன்டீன்ல போண்டா வடை சாப்பிட போறீங்க. அந்த போண்டா வடை இங்கே கிடைக்காதா மதுரையில்? உங்களுக்கு சாப்பிட்டு நீங்க இருக்க வேண்டியதானே? என்ன பண்றீங்க நீங்க? கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இங்க உட்காந்துட்டு
சார் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்களே குறிப்பிட்ட மாதிரி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டோம் அப்படிங்கிறத சில நேரங்கள்ல பாஜகவினர் கிரெடிட்டா பாத்தீங்களா இந்து எப்படி நான் திரண்டிருக்காங்க? கிரெடிட் எடுக்கலைங்க, எல்லா பத்திரிகையிலும் கிரெடிட்டா போட்டிருக்கான் பிஜேபி. தினமலர்லையா வேற எந்த தமிழ் பத்திரிகை? ஹிந்துல போட்டிருக்கான், நான் காமிக்கவா? 1 மணி நேரம் 1 மணி நேரத்தில் பல ஆயிரம் மக்கள் வந்தது எப்படி? வந்தது எப்படி? அந்த ஆச்சரியம். கிரெடிட் கிடையாது, கிரெடிட் உள்ள எழுதிருக்காங்க, வந்தது ஆச்சரியம்ங்கிற வார்த்தை அதுல உள்ள இல்ல. எழுதிருக்காங்க. நானும் அந்த ஆர்டிகலை படிச்சேன். உள்ள எழுதிருக்காங்க. ஆச்சரியம், ஆச்சரியம். வியப்பு, பிரமிப்பு, உள்ள அந்த வார்த்தை இருக்கு. ம். நீங்க அந்த நல்ல வார்த்தை பிஜேபி பாராட்டுற வார்த்தையெல்லாம் அது அப்படியே ஓவர்லுக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இல்ல அதான் இங்க இருக்கக்கூடிய மக்களும் பேசும்போது அந்த அந்த கூட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு கவுண்ட் சொல்றீங்க, 50,000 60,000 ஒண்ணு சொல்றீங்க, மாவட்ட நிர்வாகத்துல இருந்து 3,000 4,000 ஒண்ணு சொல்றாங்க. அந்த கிரௌடு வந்து சேர்ந்தது யாரும் மதுரைக்காரங்களே கிடையாது, வெளியூர்கள்ல இருந்து ஆட்களை திரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அஜிடேஷனே தமிழ்நாடு முழுக்க இருந்தானே வர்றாங்க. அதை குறிப்பா மதுரையை சுற்றி உள்ள ஒரு 7-8 மாவட்டங்கள் அதிகமாக வர்றாங்க. மற்றவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வருவாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கூட ஒரு 50-100 பேர் வந்திருக்கலாம், திருச்சி தாண்டி வந்திருக்கலாம். பட் ப்ரிடாமினென்ட்லி மதுரையில் இருக்கக்கூடிய அந்த நகர் புறநகர் பகுதி சுற்றி உள்ள திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தேனி, இந்த மாதிரி இங்கேருந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்தாங்க. எவ்வளோ நாளா அது ஏன்னா இது எல்லாமே ஒரு 50-60 கிலோமீட்டர். இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டணும் எவ்வளோ நாளா ஆர்கனைஸ் பண்ணாங்க? நாங்கள் என்ன அதிகபட்சம் ஒரு 4-5 நாட்கள் அவ்வளோதான். நாங்கள் ஒன்றும் கோழி பிரியாணி குவார்ட்டர் வாங்கி தரல, நான் ஒன்றும் வேன் ஏற்பாடு பண்ணல, நான் ஒன்றும் வர்றவனுக்கு 100-200 கொடுத்து உடன்பிறப்புகளுக்கு 200 கொடுக்குற மாதிரி 200 உடன்பிறப்பு எங்ககிட்ட இல்லை. இல்லை, தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். இது இல்லாமல் முருக பக்தர்கள், சமுதாய இயக்கங்கள், பொதுமக்கள், ஆர்வமுள்ள இளைஞர்கள் எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க. தமிழக ஓய்வு பெற்ற காவல்துறையினர் நிறைய பேர் கலந்துருக்காங்க. ரிட்டையர்ட் ஆனவங்க. மாணிக்கம் தாகூர் ஏன் வரல, வெங்கடேசன் ஏன் வரலன்னு கேக்குறீங்க, அண்ணாமலை அவர்கள் ஏன் வரல அப்படிங்கறதுலாம் ஒரு கேள்வியா இருக்கு. அண்ணாமலை அவர்களே இப்படி ஒரு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலையோ? அண்ணாமலை டெல்லியில எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்தார். பார்லிமெண்ட்டை விட டெல்லி எலெக்ஷன் முக்கியமா, பார்லிமெண்ட்ல இருக்கவங்களே இங்க வரணும்னு ராமசீனிவாசன் எதிர்பார்க்கிறாரு. அண்ணாமலை வரணும்னு அவசியம் இல்லை, அவர் ஒன்றும் இது குறை சொல்லலையே. குறை சொல்ற வெங்கடேசனும் மாணிக் தாக்கூர் தான் எங்கே போனாங்கன்னு கேட்குறேன். அண்ணாமலை பாராட்டி இருக்காரு, அவர் அங்கேருந்து இந்த போராட்டத்தை வாழ்த்தி இருக்கிறாரு. அங்கேருந்தே அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லாரும் உற்சாகப்படுத்தி வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பங்களிப்பு இருக்கு. என்ன இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குங்கிற சந்தேகம் ஏன் வருதுன்னா, ஹச்ராஜா அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போதே சொல்றாரு, தமிழக அரசு வாதங்களை முன்வைக்குது, அயோத்தி மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ட்டு, இதுதான்டா தொடக்கமே அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்ப இதுதான் உங்க எண்ணம்? அயோத்தியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது அயோத்தி மாதிரி ஆகுதுன்னு ராஜா என்ன சொல்றாருன்னா, அது பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்க ராமர் கோயில் வந்திருக்கு. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கு? தீர்ப்பு இருக்கட்டும் சார், நான் நடந்ததை கேட்கிறேன். நீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப இங்க ட்ரை பண்றீங்க சார். இங்க கோயில் தானே சொல்லியிருக்கு, அயோத்தியில நீதிமன்றம் அது கோவில் தானே சொல்லியிருக்கு. அங்கே கோயில் தான் கட்டணும்னு சொல்லியிருக்கல, மசூதி கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் இடம் கொடுக்கணும்னு சொல்லி இடமும் கொடுத்துட்டோம்ல. அதே அயோத்தியில இடம் கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுத்தாச்சுல. முஸ்லீம்களும் ஏற்றுக்கொள்ளும் இடம் கொடுத்துருக்கோம்ல. என்ன பிரச்சனை? நீதிமன்ற தீர்ப்பு தான் நிறைவேறிருக்கு. அது மாதிரி இங்கேயும் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ நாங்க கேட்போம். சிக்கந்தர் தர்காவை ரீலோகேட் பண்ணணுங்கிறீங்க, நீதிமன்றம் நீங்க வந்து தொல்லியல் ஆய்வு நடத்தணுங்கிறீங்க, அடுத்து அயோத்தி மாதிரிங்கிறீங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீதிமன்றம் பாஜக வாக்குகள் அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ற ஒரு இடமா வந்து திருப்பரங்குன்றம் முருகன் இருக்கிறாரா? நீதிமன்றம் சொன்னா கேட்கும், அவ்வளவுதான். அயோத்தியிலையும் எங்களுடைய ஸ்டாண்டு தான், நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ கேட்டுக்கொள்ளுன்றது எங்கள் ஸ்டாண்ட் எப்பயுமே. இங்கேயும் அதே தான், நீதிமன்றம் என்ன சொல்லுதோ கேட்டுக்கோங்க. அல்டிமேட்லி முருகனுக்காக கூடுறோம், திருப்பரங்குன்றத்துக்காக கூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2026 உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி இல்ல, கருணாநிதி ஆட்சி இல்ல, ஸ்டாலின் ஆட்சி இல்ல, முருகன் ஆட்சி மலரும் அப்படிங்கிறீங்க. நீங்க என்ன ஸ்டாலின் ஆட்சி இருக்கணுங்கிறீங்களா? இல்ல, முருகன் ஆட்சிக்கும் இப்ப நீங்க பேசுற இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப பாஜக வாக்கு வங்கி அதிகரிக்க இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி, சிக்கந்தர் தர்கா இல்ல கோயில் தான் மாநாட்டுல முருகனை மதிக்கிற ஆட்சி வரதான் அவர் முருகன் ஆட்சி தான் அது. நீங்க முருக மாநாடு நடத்துனீங்க, இதை சிக்கந்தர் மலைங்கிறீங்க, கேவலமா இல்ல? எங்க முப்பாட்டை முருகங்கிறான் ஒருத்தன் கட்சிக்காரன், ஒரு கட்சியே சொல்லுது எங்க முப்பாட்டை முருகன். இப்ப இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஒரு முப்பாட்டை முப்பேரம் ஒரு வேலையும் காணும். வந்திருக்க வேண்டாமா அவங்களாம் முப்பாட்டைன்னு சொல்றவங்களாம்? முருகன் முப்பாட்டன் எங்கே போனான்? ஓடி ஒழிஞ்சிட்டான். ஒவ்வொரு முருக பக்தனும் அப்படி கும்பிரிக்கிட்டு இருக்கிறானே, வந்து இங்கெல்லாம் நின்றுக்கணும் ஸ்பாட்ல. நீ முருக மாநாடு நடத்தின நீல இந்த ஸ்பாட்ல வந்து நின்றுக்கணும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு எத்தனை பீஸ் மீட்டிங் போட்டீங்க? இங்க 2 மந்திரி வச்சிருக்கீங்களா, இங்க பிடிஆர் மூர்த்தி எல்லாம், எத்தனை எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ, எத்தனை பீஸ் மீட்டிங் போட்டீங்க? கூப்பிட்டீங்களா எங்களெல்லாம்? ஏதாவது பீஸ் மீட்டிங் போட்டு வாங்க ஏதாவது சுமூகமாக தீர்த்துக்கொள்வது எப்படி, பேச்சுவார்த்தை நடத்தலாம், கூப்பிட்டீங்களா? நீங்க என்ன அணுகுமுறை இருக்கு? தூக்கி பிஜேபிக்காரன் ஜெயிலில் வச்சுட்டா நாங்கள் பயந்துரும். எத்தனை நாளைக்கு வைப்ப ஜெயிலில்? எத்தனை பேரை வைப்ப? வச்சு பாரு, கேஸ் போட்டு பாரு. என்னதான் முடிவா? மூணே பாயிண்ட் தான் சார் எங்க கோரிக்கை. நவாஸ் கனி பிரியாணி தின்னாரெல்லாம் இஷ்யூ மாத்தாங்க. நவாஸ் கனி கூட போனவங்க நாங்கள் மாட்டுக்கறி பிரியாணி கொண்டு வந்திருக்கோம்னு டெக்ளேர் பண்ணாங்க. அது நீங்களே
ஒத்துக்கிட்டீங்க. நான் ஒத்துக்கல. சொன்னாங்கல்ல சோசியல் அவரு சாப்பிடல அப்படிங்கறத இப்ப வரைக்கும் அவர் சொல்றாரு. சவால நிரூபிங்கன்னு மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட வந்தவங்க தலைமை தாங்கி கூட்டு போயிருக்காரு நவாஸ் கனி. அப்படி வேணா ஒத்துக்கிறீங்களா? அவர் சாப்பிடலன்னு சொன்னா கூட உள்ளவங்களை சாப்பிட அனுமதிச்சிருக்கிறாரு, ஒத்துக்கிறீங்களா? ஒரு பொறுப்புள்ள எம்பி, வக்பு தலைவர், அவன் சொல்றான் நாங்கெல்லாம் சமைச்சு கொண்டு வந்திருக்கோம், மாட்டுக்கறி சமைச்சு கொண்டு வந்திருக்கோம்ன்றான். பரம்பரையா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் சார். அதுக்கு எதுக்கு நீ வர்ற? உன் வேலை என்ன? நவாஸ் கனிக்கு பரம்பரை நடக்கு, நீ வாட்டு வேலையை பார்த்து போக வேண்டிய. நீ வரும்போது தானே ட்ரிகர் ஆகுது. அதுக்கான பிஜேபி எம்பி எம்எல்ஏக்கள் வர வேண்டியிருக்கு. இப்போ டெல்லியிலேருந்து நாங்கள் டீம் கூப்பிட்டுருக்கோம், இது பார்வையிட வரணும், டெல்லியிலேருந்து மேலிட பார்வையாளர்களாக வரணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். அதை ஏற்றுக்கொண்டு அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் நான். வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கட்டும், ஹோம் மினிஸ்டருக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இல்லை, மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த மதுரையை சுற்றி 1000 பிரச்சனை, என்னை விட அதிகமாக மக்கள் பிரச்சனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு இன்னும் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த திருப்பரங்கன்ற சுற்றியே வந்து நல்ல ரோடெல்லாம் போடணும்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்படி மக்கள் போராட்டத்துக்காக களமிறங்கி அப்படி இந்துக்களுக்காக நிற்காம முருகன் கோயில், சிக்கந்தர் கோயில், முருகன் தான் எல்லா இடமும் இருக்கணும், இந்த மலையே இது. இத்தனை துறை அமைச்சர், இத்தனை இலாக்காலாம் வைக்காதீங்க, இந்து அறநிலையத்துறையெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப இந்து அறநிலையத்துறை தேவையில்லை. தமிழ் மொழி வளர்ச்சி துறையெல்லாம் வைக்காதீங்க. மக்களுக்கு ரோடு போடணும், குடிக்க தண்ணி வேணும், ஆஸ்பத்திரி வேணும். பிறகு என்ன தமிழ் மொழியை வளர்த்து என்ன செய்ய போகிறேன்? ஈவேரா மாதிரி இந்த தமிழ் சனியன் தொலையணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே ஈவேரா உங்களுக்காக எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு கலாச்சாரத்துறை ஏன் சொன்னாலும் நல்லா இருக்கும், எல்லாம் தெரிஞ்ச இந்து அறநிலையத்துறை இதை ஏன் வச்சிருக்கீங்க? ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறை, ஏழ்மை ஒழிப்புத்துறை, சமூக நீதித்துறை, 2-3 டிபார்ட்மெண்ட், 3 மினிஸ்டர் போதுமே. 35 மினிஸ்டர் வச்சுக்கிறது கும்மி அடிக்கிறீங்க கவர்மெண்ட்ல. அவங்களுக்கு சம்பளம், தண்ட சம்பளம், ஜெயிலில் போனாலும் சம்பளம் தர்றீங்க. செந்தில் பாலாஜி ஜெயிலில் போய் கிடந்தார், அப்புறம் அமைச்சராக தொடர்ந்தார் அவர். ஏன் பண்ணுறீங்க? அதெல்லாம் பண்ணாங்க, தேவையில்லை. ஒரு சமுதாயம்னா எல்லாமே தேவை. கல்ச்சர் தேவை, ஆன்மீகம் தேவை, கல்வி தேவை, தொழில் வளர்ச்சி தேவை, பொருளாதாரம் தேவை, சமூக நீதி தேவை, சட்டம் ஒழுங்கு தேவை, நீதித்துறை தேவை, நிதித்துறை தேவை, கோவில்கள் தேவை. இல்லை ஒன்று தொட்ட உடனே இதை ஏன் பேசுகிற, அதே ஏன் பேசுகிற? நரேந்திர மோடி ஆட்சியில் தாங்க இவ்வளோ டெவலப்மெண்ட்டு. பிஜேபி வந்ததுக்கப்புறம் தான் இந்தியா வளருது. இவ்வளோ ஏர்போர்ட்டு, இத்தனை மெடிக்கல் காலேஜ், இவ்வளோ இன்டர்நெட் பெனிட்ரேஷன், இவ்வளோ எக்ஸ்போர்ட்டு, ஜிடிபி, உலக பொருளாதாரத்தில் வந்து இன்னைக்கு 4வது இடத்துல போய் நிற்கிறோம். இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, பேச மாட்டேங்க. இந்த கோவிலில் வந்து ஒருத்தர் அக்கிரமம் பண்ணுவான், அதை எதிர்த்து பேசணுன்னே எல்லாத்தையும் விட்டுட்டு கோவிலை பேசுகிறாம்பிங்க. என்னது இப்போ? இதை பேசாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு இருக்கணும்? 3 கோரிக்கை தான் தினேஷ் எங்களுக்கு முக்கியம். தமிழ்நாட்டினுடைய எல்லா வருவாய்த்துறை ஆவணங்களிலும் இந்த சிக்கந்தர் மலை என்ற பெயர் அகற்றப்படணும். அது யூடி ரிஜிஸ்ட்ரு, எஃப்எம்பி புக்கு, கிராம வரைபடம், இந்த சர்வே அந்த சர்வே, இது எது இந்த பேச்சு நோ காம்ப்ரமைஸ், சமரசத்துக்கு இடமில்லை. முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, அங்கே அனிமல் சாக்ரிஃபைஸ் இருக்கக்கூடாது. அது நீதிமன்றத்தில் வழக்காக போயிருக்கு. நீதிமன்றத்தில் எங்களுக்கு சார்பாக தீர்ப்பு வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் உங்கள் அரசாங்கத்தை நம்பலை, நீதிமன்றத்தை நம்புகிறோம். தீர்ப்பு வரும், அந்த தீர்ப்பை பின்பற்றணும். அனிமல் சாக்ரிஃபைஸ். 3வது, மேலே திருக்கோயில் கார்த்திகை தீபம். இப்போ நீங்கள் இவ்வளோ தர்கா விஷயம் பேசுகிறீங்களே, அவனுக்கு உரிமைங்கிறீங்களே, கார்த்திகை தீபம் மேலே ஏற்றுறது உரிமையா இல்லையா? அது இந்து முறைப்படி தீர்ப்புகள் இருக்குன்னா பண்ணலாம். தீர்ப்பு ஏங்க, தர்காவில் போய் பிரியாணி சாப்பிட்ற உரிமை இருக்குன்றீங்க, அப்புறம் இந்துக்களுக்கு தீர்ப்பு இருக்கு. நீங்க தான் அதில் தீர்ப்பெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லுங்க. நீங்க தர்காவில் போய் அசைவம் சாப்பிட்டா நாங்கள் ஏற்றுக்கணுன்றீங்க. நாங்கள் எதுக்குங்க கார்த்திகை தீபம் ஏற்றுறோம்? நீங்கள் எங்கே எதுக்குறீங்க? எங்க ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க? மேலே மலையில எந்த இடத்துல? மலையில தான் சார், காசி விஸ்வநாதர் கோயில்கிட்ட ஏற்றணும்னு வழிமுறைகள் இருக்கு. அது பாரம்பரியமா நடந்துட்டு இருக்குன்னா சரிங்க. யாரு அப்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னு ஏற்றாம இருக்காங்க? அவன் அப்ஜெக்ட் பண்ணா கார்த்திகை தீபமே ஏற்றக்கூடாதுங்க. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணா அவன் அப்படிதான் திம்பாமிங்க. என்னது கார்த்திகை தீபம் ஏற்றணும்? கார்த்திகை தீபம் ஏத்துற வழிமுறையை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மலைக்கு மேல இந்து மக்கள் பண்ணிட்டு இருக்காங்களா? 1947 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இடையில முஸ்லீம் சப்ஜெக்ட் பண்ணான்னு நிறுத்தினாங்க. தொடர்ந்து வழக்காச்சு. 94ல் மலை மேல எப்பவும் ஏற்றக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றலான்னு தீர்ப்பு வந்தது. 94 ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் HRNC அதை செய்யணும், அவங்களே முனைப்படுத்தி செய்யணும் தீர்ப்பு. 30 வருஷமா HRNC செய்யல. எதுக்கு சார் இருக்கிறீங்க நீங்க? HRNC ஏன் இருக்கிறீங்க? தீர்ப்பை கூட நிறைவேற்ற முடியாதா? அப்போ மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துனா யாருக்கு கோபம் வரும்? யாருக்கு அங்கே வயிறு எரியுது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? திருவண்ணாமலையில மலை மேல தீபம் ஏத்துறான், சபரிமலையில மலை மேல மகர ஜோதி ஏத்துறான் தை 1ஆம் தேதி. யாருக்கு எரியலையே? திருப்பரங்குன்றம் மலை மேல முருகனுக்கே கார்த்திகேயன்னு பேரு. கார்த்திகை தீபம் ஏற்ற முடியலன்னா என்ன சார் அர்த்தம்? நீங்க என்ன மதத்தை பத்தி பேசாதன்றீங்க? இதை பேசாம எதை பேசுறது சொல்லுங்க? கீழே எங்கேயோ ஒரு இடத்த காமிச்சு இங்க ஏத்திட்டு போன்றான்.
சொக்கப்பானை கொளுத்துற மாதிரி. இது கார்த்திகை தீபமா சொக்கப்பானையா? ம். சொக்கப்பானை கொளுத்துறதும் தெரியும்ல, கிராமங்கள்ல வைக்கோல வச்சு சாக்கில் வச்சு ஏற்றிட்டு போவாங்க. இதுவா அது? ம். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அங்க சார், இருக்க பாகிஸ்தான்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுறான்னா எனக்கு புரியுது சார். இஸ்லாமிய நாடு, இந்துக்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இல்லைங்க, சிறுபான்மை ரைட்ஸ்லாம். இங்கே சிறுபான்மைக்கு என்ன உரிமை சலுகை, அங்கே என்ன உரிமை சலுகை தெரியாது. கேட்டால் அது பாகிஸ்தான், இது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போய்வீங்க. நீங்களே செக்குலரிஸ்ட்டு. பங்களாதேஷில் வச்சு அடிக்கிறான், எரிக்கிறான், கொல்றான். ஒரு செக்குலர் அரசியல்வாதி வாயை திறக்க துப்பு இல்ல. நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஏதோ இந்துக்கள் பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல ஒடுக்குற மாதிரி போராடுறான்னா எனக்கு புரியுதுங்க. மதுரையில, தமிழ்நாட்டுல, திருப்பரங்குன்றத்துல போராட வேண்டியிருக்கு. நான் இந்த அடிப்படை கேள்வி கேட்கறேங்க. அசைவம் சாப்பிட்ற உரிமை அங்க இருக்குல்ல, தீபம் ஏற்றுற உரிமை இந்துக்களுக்கு இருக்கா இல்லையாங்க? கார்த்திகை தீபம் ஏன் ஏற்ற முடியல? அப்போ யார் அப்ஜெக்ட் பண்றா? அவன் அப்ஜெக்ஷனுக்கு அவ்வளவு வேலிடிட்டி இருக்கு, எங்க அப்ஜெக்ஷனுக்கு ஒண்ணுமே இல்லையாப்பா? எங்களை மதிக்க மாட்டீங்களா? நாங்க போடுறது ஓட்டு இல்லையா உங்களுக்கு? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இப்ப நேத்து நான் அந்த திருப்பரங்குன்றம் போயிருக்கும் நீதிமன்றம் சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய சுனை நீர் எடுத்துதான் இஸ்லாமியர்கள் அங்க சமைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அங்க வழிபாடு நடத்துறதுக்கு எடுத்துட்டு போவாங்க. அங்க பாத்துட்டு வரவங்க இங்கேயும் வழிபாடு பண்ணுவாங்க, இங்க போறவங்க அங்கேயும் வழிபாடு. அந்த சுனையை அவங்க கேட்டாங்க, கிளைம் பண்ணாங்க கோர்ட்ல. தர்கா நிர்வாகம் அதையும் தெரிஞ்சுக்குங்க. அந்த சுனை தண்ணி எங்களுக்கு வேணும், அந்த சுனை எங்களுடைய பொசிஷனா கொண்டு வரணும்னு கோர்ட்ல அஃபிடவிட் போட்டாங்க. கோர்ட் ரிஜெக்டட். நீ வேணா கேட்டு வாங்கிக்கன்னு சொன்னாங்க. கேட்டு வாங்குறாங்க, நாங்களும் கொடுக்குறோம், சந்தோஷம் தான். அவங்க இந்து முஸ்லீம்னு சகோதரத்துவத்தோட தான் வாழ்றாங்க. இப்ப புதுசா ஒரு பிரச்சனையை வந்து பாஜகவினர், வலதுசாரி அமைப்புகள் தான் செய்யறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்துக்களுடைய நீங்க மீண்டும் அமைதியாகணும்னு நினைக்கும் போது இந்துக்களுடைய உணர்வுகளை நீங்க புண்படுத்துறத இது எங்க உரிமைன்னு சொன்னா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு அரசியல். இந்துக்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே நாங்க அங்க போறோம், தர்காவுக்கும் போய் சாமி கும்பிட்டு வரோம்னு சொல்றாங்க. நீங்க இந்துக்கள்னு சொல்றீங்களா, பாஜகவினர்னு சொல்றீங்களா? அதுதான் சந்தேகம். இந்துக்கள் தான் சார், நீங்க குழப்பாதீங்க. பிஜேபி ஒவ்வொரு தடவையும் அப்படி எழுந்து நின்று இந்து ரைட்ஸ் பேசுறப்ப இந்து வேற பிஜேபி வேறன்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்க தமிழன் உரிமை பேசுனீங்கன்னா தமிழன் வேற திமுக வேறையா? தமிழன் வேற திமுக வேறையா? சொல்லுங்க. நிறைவா இப்ப இந்து இஸ்லாமியர்கள் தைப்பூசத்துக்கு காவடி எடுத்துட்டு வரவெல்லாம் பிஜேபி காரனா? பக்தர்கள். பௌர்ணமிக்கு கிரிவலம் சுத்துறவெல்லாம் பிஜேபி காரனா? திருப்பரங்குன்ற சாமியை கும்பிடுறவங்க பக்தர்கள். அவன் தான் சொல்றான், அவன் தான் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்துல அவன் தான் லீட் ரோல் எடுத்து பண்ணான். கொதிச்சு போயிருக்கான். யாரு? ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால சாதாரண மக்கள் அச்சப்படுறாங்க. அவ்வளவுதான். நாங்க தைரியமா சொல்றதா பயந்து சொல்லுவோம். நீங்க கேமரா எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க கெட்டப் எல்லாம் பார்த்துட்டு சரி ஒரு நிச்சயம் திமுக காரதான் இருப்பாங்க, உங்களை பார்த்து பயப்படுறான். இங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் சகோதரத்துவத்தோட ஒண்ணு செய்யுங்க சார், ஒரு காவி சட்டை போட்டுங்க. நடிப்புக்காக சொல்றேன். காவி சட்டை போட்டு போய் மக்களை பேட்டி எடுங்க. நம்பிக்கையோட சொல்லுவான், மனசுல உள்ளலாம் கொட்டுவான். நீங்க டிஎம்கே நினைச்சு பயப்படுறான். நினைச்சா ஓட்டு போட்டு போயிருவாங்களே சார் உங்களை. நீங்க சொல்ற மாதிரி இருக்குன்னா நீங்களே இந்து சமய அறநிலையத்துறையை எடுத்து நடத்துற அளவுக்கு ராம ஸ்ரீனிவாசனே அமைச்சரா, இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சராகி கூட அவர் நினைக்கிறதெல்லாம் பண்ணலாம். மக்களுக்கு தெரியுது இல்ல யாருக்கு ஓட்டு போடணும், யாரை எங்க வைக்கணும்னு. 26 எலெக்ஷன் பாருங்க. இப்படிதான் போன எலெக்ஷன்லயும் சொன்னீங்க. முருகன் ஆட்சின்னு சொல்லியிருக்கேன். முருகன் ஆட்சி வருதா இல்லைன்னு பாருங்க. ஓகே, தொடர்ந்து இங்க அமைதியான சூழல் நிலவ என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? அச்சுராஜா அவர்கள் ஒரு நிலைப்பாட்டுல சொல்றாரு. நீங்க இப்போ நான் வந்து ஒரு பிஜேபி காரனா நான் என்ன சொல்றேன், முதல்ல ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுங்க, பீஸ் மீட்டிங் போடுங்க. கலெக்ட் பண்ண முடியாது போட்டாங்கல்ல, இல்லை இல்லை பெரிய லெவலில் சொல்கிறேன், பெருசாக போடுங்க. சென்னையில் கூட வைங்க, செக்ரட்டரியேட்டில் கூட வைங்க, சீஃப் செக்ரட்டரி வர சொல்லுங்கள், என்னென்ன இஷ்யூஸ்ன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த இஷ்யூ வந்தோடனே அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் நான் சில விஷயம் சொல்கிறேன், ராஜா அண்ணே சில விஷயம் சொல்கிறாரு, இஸ்லாமிய தரப்பில் சில விஷயம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. மீடியாலேயும் எமோஷன்ஸ் எல்லாம் குறைக்கும். 6 முறை உட்காந்து பேசுங்க, என்ன பிரச்சனை, என்ன செய்யணும், இந்துக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, முஸ்லீம்கள் என்ன செய்ய தயாராக இருக்காங்க, அல்லது முஸ்லீம்களுடைய உணர்வுகள் என்ன, இந்துக்கள் என்ன அதில் காம்ப்ரமைஸ் பண்ண தயாராக இருக்காங்க, எதில் சமரசம் பண்ணிக்கலாம், எதில் சமரசம் இல்லாமல் நம்ம இஷ்யூஸை செட்டில் பண்ணிக்கணும். உட்காந்து பேசுவோம், நான் ரெடி. ஓகே, நீங்கள் ரெடியான்னு கேளுங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு பொறுத்து நீங்கள் இதை வச்சுக்கிட்டு வாக்குவங்கி அரசியல் பேசுறது, பிஜேபி அபியூஸ் பண்ணுறது, சேத்தவாரி பூசுறது, இவன் மத அரசியல் பண்ணுறான்றது, இதில் வாக்கு வங்கியை பார்க்குறது, இந்த இஸ்லாமியர்களை காப்பாற்றுறதுக்கு நான் தான் இருக்கேன், இல்லைன்னா இந்த பிஜேபி இஸ்லாமியர்கள் 7% வாக்குக்காக பேசுறாங்கன்னா மீதி இருக்க 90% 80% வாக்குக்காக பேசுறவங்க யாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஆர்கனைஸா இருக்கிறதுனால உங்களுக்கு வசதியா போச்சு. இவனை இந்துவ ஜாதி வாரியா பிரிக்கிறீங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்தை நீங்க மத வாரியா பிரிக்கிறீங்க, அவ்வளவுதான். டிவைட் அண்ட் ரூல் இல்ல, டிவைட் அண்ட் ரூயின், அழிச்சிடறதான். தமிழ்நாட்டை அழிக்க போறீங்க திமுக. மக்கள் புரிஞ்சுப்பாங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.